இன்னைக்கு வந்து ரெஸ்ட்டுக்கு பொதுவா நிறைய பேர் வந்து ஒரு மனதளவுல இருக்கிற ஒரு ரெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு மனசுல ஒரு படபடப்பு இல்லாம ஒரு ஒரு நிம்மதியோட இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்க ஆத்மாவும் சரி உங்க ஆவி ரெஸ்ட்டை பாக்குறது வேற வேற மாதிரி பாக்குது. உங்க ஆத்மா வந்து எப்படி பாக்குதுன்னா, அப்பாடா எப்ப வேலை முடியும்னு பாக்குது. உங்க ஆவி எப்ப இழைப்பாரு தெரியுமா? வேலை முடிஞ்சாதான் இழைப்பாரு. எல்லாமே நடந்துருச்சா? ஸோ யுவர் ஸ்பிரிட் ஹேஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹங்கர். அதை விட்டு விலகவே கூடாது. இப்ப நிறைய பேர் பின் வாங்குறதா என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் நேற்று பாவம் செஞ்சுட்டு இருந்தார், போயிடுச்சு முன்னாடி பாவம் செஞ்சாரு, ஏதோ ஒரு பாவம் இருந்தாரு, குடிச்சிட்டு இருந்தாரு, ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ அப்புறம் ஆண்டருக்குள்ள வந்தாரு, திரும்ப குடிக்க போயிட்டாரு, அதுதான் பாவம்னு சொல்றாங்க. சிகரெட் குடிச்சிட்டு இருந்தாரு, விட்டாரு, இப்ப திரும்ப அங்க போயிட்டாரு. இல்லைன்னா ஒருத்தவங்க வேற மார்க்கெட் வந்து வந்திருப்பாங்க, வந்து நல்ல வைராக்கியமா வந்திருப்பாங்க, அப்புறம் ஏதோ ஒரு இதுல பிரச்சனை ஏதோ ஆயிடுச்சு, சம்திங் ஹேப்பன்ட், வீட்டுல பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பழைய வழிபாடுகளுக்கு போயிட்டாங்கன்னா அதான் நம்ம பின்மாற்றம் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையான பின்மாற்றம் என்னன்னா, ஒரு விசுவாசிக்கு நம்ம அதை பத்தி ரொம்ப கவனிக்காத, இல்ல அதை பத்தி போக்கஸ் ரொம்ப பண்ணாத பின்மாற்றம் என்ன பின்மாற்றம்னா, ஆளுகையில இருந்து பின்மாற்றம். இது நமக்கு தெரியவே தெரியாது, நடக்குது நிறைய நேரத்துல. ஏன்னா புரியுதா, இஃப் யூ சூஸ் கம்ஃபர்ட் அவுட் டொமைன் அப்படின்னா என்ன, ஓகே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, அப்படியே போட்டுமே, ஒன்றும் பெரிய பிரச்சனை எதுவும் அந்த மாதிரி தெரியல, ஆண்டவர் நம்மளோட இருக்காரு தான் நினைக்கிறோம். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பிரச்சனை அவ்வளோ வராம இருக்குன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்காருன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி வந்துருச்சுன்னா அவர் கூட இல்லைன்னு நினைக்கிறோம். ரெண்டுமே தப்பு. ஸோ அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல இருக்கும்போது நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம ஆளுகையில இருந்து விலகுறோம், அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. எப்ப கம்ஃபர்ட் ஓரியன்டா இருந்தீங்கன்னா, அதே இது நீங்க டொமினியன் மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா, ஆளுகை மனநிலையில இருந்தீங்கன்னா, அடிக்கடி இந்த கேள்வி கேட்டே இருப்பீங்க, இது என்ன ஆளுதான், நான் இதை ஆளுறேனா? இந்த தாவீதின் கூடாருக்கு, விழுந்து போன கூடாரம், எடுப்பிக்கப்பட்ட கூடாரம் வந்து வெறுமனே இஸ்ரேல் தேசத்தை மட்டும் மையமாக வைத்தல்ல, இது உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிற கூடாரம். இந்த கூடாரத்தை அவர் எடுத்துக்கிறேன்னு அவர் சொல்றாரு. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுப்பி சரி, அதுதான் இயேசு கிறிஸ்து, நான் தான் அதுன்னு சொல்றேன். சோ தாவீதின் கூடாரம் எடுப்பிக்கப்பட்டாயிற்று, அது ஆவியிலே ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய மண்டலத்திலே வந்து கடந்த காலம், நிகழ்காலம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அது ஏற்படுத்தியாச்சுன்னா ஏற்படுத்தினது அவ்வளவுதான். ஒன்ஸ் அது நடந்தது அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இட்ஸ் a permanent kingdom. அதுக்கு முடிவில்லாத ராஜ்யம், அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நம்ம வந்து அந்த ஆவியில இருக்கிறத எப்படி பெற்றுக்கொள்ளல, ரிசீவ் பண்ண தெரியாதனால நம்ம இன்னும் வரலன்னு ஏதாவது தம்பி சுத்தலாம், கதை விடலாம். ஆனால் நமக்கு தெரிந்தால், எடுக்க முடிந்தால், அதுக்கு அவைலபிளா இப்பயும் இருக்கு. நான் இன்னைக்கு ஒன்று சொன்னேன் பாருங்க, நீங்க ஃபுல் டைம் மினிஸ்ட்லாம் இல்லாம இருக்கலாம், சரியா? நீங்க வந்து ஏதோ வேலை பார்த்துக்கலாம், ஏன் உங்களுக்கு காணிக்கை வரக்கூடாதா? வரலாம், வரும், விசுவாசித்தால் வரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு இடைப்பட சுத்தமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும். There shall be a performance, there shall be a manifestation என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிக்கிற காரியங்களை நீர் எங்களுக்கு நடைமுறைப்படுத்த வல்ல தேவனாய், நடைமுறைப்படுத்துகிறவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, ஆழங்களுக்கு எங்களை எடுத்து செல்லுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆழங்களில் மறைந்திருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரே அப்படிப்பட்ட எண்ணத்தோடு, அப்படிப்பட்ட சிந்தையோடு உண்மை அனுபவம், உடைய பிரசனத்தை அனுபவம் எங்களுக்கு உதவி செய்யும். தேங்க்யூ ஹெவன்லி ஃபாதர். நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஆழமாய் உடைய வார்த்தை எங்களுக்குள் கிரியை செய்வதாக. இந்த முழு நேரத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த நேரம் முழுவதையும் நீர் ஆளுகை செய்யும். உடைய வார்த்தை ஆளுகை செய்யட்டும், பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம வந்து the work of God in these times, இந்த நாட்களிலே கர்த்தருடைய கிரியை அப்படின்ற தலைப்புல நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். போன மீட்டிங்ல குமாரத்துவத்தின் ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட், சன்ஷிப் பத்தி நம்ம பார்த்தோம். இந்த முறை இப்பயும் நம்ம மறுபடியும் நம்ம அந்த ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் அதுல 12ஆம் வசனத்துல இருந்து இருக்குல்ல, அதை நம்ம தொடரலாம். சொல்றதுக்கு முன்பாக உங்க கையில பைபிள் இருந்தா பைபிள் எடுத்துக்கோங்க, இல்ல போன்ல எதுலயோ நீங்க பைபிள் பாக்குறீங்கன்னா அதை எடுத்து கையில வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நான் சொல்லுகிறதை அப்படியே என்னோட சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். நான் சொல்ல செய்யுங்கள்.
நான் இப்ப மட்டும் பண்ணுன்னு சொல்ல, நீங்க எப்பனாலும் பண்ணலாம். பட் இப்ப நான் சொல்றேன். ஐ ஹோப் யூ ரெடி. நான் சொல்றேன், அது எப்படி நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை கிரௌடடா எங்கேயோ உட்காந்துருக்கீங்கன்னா ரொம்ப சத்தம் இல்லாம கூட சொல்லிக்கலாம். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே. வார்த்தை வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக சொல்லுங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. என் வாழ்க்கையை உயர்த்தி மேன்மைப்படுத்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறவைகள் என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில் எனக்கு ஜீவன் உண்டு. இந்த வார்த்தை எனக்கு உணவாய் இருக்கிறது. இந்த வார்த்தை எனக்கு மருந்தாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையினால் பெரிய காரியங்களை என் வாழ்வில் நான் செய்து முடிப்பேன். ஆமென். சரி, ஓகே. இப்படிப்பட்ட கன்ஃபெஷன்ஸ் நீங்க எப்பனாலும் செய்யலாம். ஏன்னா ஏன் நம்ம இந்த மாதிரி கன்ஃபெஷன் எல்லாம் செய்யறோம் அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போறோம், இல்ல படிக்க போறோம் அப்படின்னும் போது நமக்கு நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும், இது இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு. ஏன்னா அநேகர் இங்க விசுவாசிகள் ரொம்ப நாளா மேபி பிறந்தது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்களாக நாம் இருப்போம். நிறைய பேர் அப்படி இருப்போம். இல்ல வேற மார்க்கங்கள் இருந்து வந்திருந்தாலும் பைபிள் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு ஃபெமிலியர் புக், நம்ம வீட்டுல இருக்குது, நம்ம அடிக்கடி அதை பாக்குறோம். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இட்ஸ் பாசிபிள் தட் வி கெட் டூ ஃபெமிலியர். அண்ட் இதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் நம்ம அதாவது நமக்கு தெரியாமனா நம்ம ஆள் மனதிலே அதை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே படிப்போம், பயபக்தி எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இதனுடைய அந்த எவ்வளவு வல்லமை உள்ளது, என் வாழ்க்கை மாற்றக்கூடியது, என்னுடைய சரீரத்திலே கிரியை செய்யக்கூடியது, இது என்னுடைய பொருளாதாரத்தை கிரியை செய்யக்கூடியது, இந்த குடும்பத்திலே கிரியை செய்யக்கூடியது. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறனோ, அது ஊழியமா இருக்கலாம், இல்ல ஒரு வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், அதிலே எனக்கு ஆஸ் ஆன் டுடே தினந்தோறும் மாற்றங்களை ஏற்படுத்த வல்லமை உள்ளதா இருக்கிறது என்கிற காரியங்களை நாம் மறந்து விடக்கூடாது. ஓகே, ரைட், சரி. சோ இந்த 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலை ஆடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகி இஸ்ரவேல் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாலான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பல ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை ருசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க ஒண்ணு கவனிச்சு பாத்தீங்கன்னா, இதுல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனங்கள் எல்லாமே எதிர்காலத்தை குறிப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இட் இஸ் டாக்கிங் அபவுட் த ஃபியூச்சர். ஏன்னா அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து, அந்நாளிலேனா ஒரு ஃபியூச்சர் டே சொல்றாரு. திறப்புகளை அடைத்து செய்வேன் 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 சொல்றாரு. எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு, அதாவது எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே இது திருப்புவேன், சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் கட்டுவார்கள், தோட்டங்களை உண்டாக்குவார்கள், கனிகளை புசிப்பார்கள், அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். சோ எல்லாம் எதிர்காலத்தில் சொல்லப்பட்டதா இருக்கிறது. இதை படிக்கும் போது நம்மளும் என்ன நினைச்சு கூடாதுன்னா, இதெல்லாம் ஏதோ ஒரு இனிமேல் தான் நடக்க போது போல, அதுதான் கர்த்தர் ஏதோ சொல்லி தரக்கூடாது. சி, இதெல்லாம் நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம். யூ மே நாட் பி ஹேவிங் மேனிஃபெஸ்டேஷன் ரைட் நவ். ஆனா அது ஓகே, இன்னும் நீங்க இதை அனுபவிக்கல, இதான் பார்க்கல, இதுல சொல்லப்பட்டதுல நீங்க இதெல்லாம் எனக்கு பெரும்பாலான காரியங்கள் நான் இன்னும் இதை அனுபவிக்கலாம், இன்னும் பார்க்கலன்னு, அதனாலேயே இதனும் நடக்கலன்னு கிடையாது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஏன்னா இதுல தேவன் ஒரு கிரியை செய்தது நிமித்தமா, இந்த என்டையர் பேசேஜ்ல 12ல இருந்து படிச்சோம்ல, இதுல ஒரு கிரியை, அதுதான் பாத்தீங்கன்னா இட் இஸ் த மதர் ஆஃப் ஆல். மதர் ஆஃப் ஆல்னா என்ன? இந்த ஒரு கிரியை தான் மற்ற எல்லா கிரியைகளுக்குமே ஒரு அஸ்திபாரமா இருக்கு. அது என்னது அப்படின்னா, அதான் படிச்ச முதல் வசனம், 12வது வசனம், ஆமோஸ் 9:12. அதுல என்ன போட்டிருக்கு? அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து. ஓகே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் எடுப்பித்து. சோ இதுதான் ஃபவுண்டேஷன். இதை அவர் செஞ்சுட்டாருன்னா, அதாவது அந்த கூடாரத்தை சரி பண்றேன்னு சொல்றாருல, திறப்புகளை அடைத்து அதில் பழுதானதை சீர்படுத்தி பூர்வ நாட்டில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். இதுதான் மதர் ஆஃப் த என்டையர் பேசேஜ். இதை வச்சுதான் மற்ற மீதியான பேசேஜஸ் ஃப்ளோ ஆகுது. அதோடைய அர்த்தமே இதை வச்சுதான் வருது. இதை அவர் செய்திருப்பார் என்று சொன்னார். இஃப் ஹி ஹஸ் டன் திஸ், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்துட்டாரா, எடுப்பித்து அதுல திறப்பானதெல்லாம் முடிச்சுட்டாரா, சரி பண்ணிட்டாரா? அப்படி பண்ணிட்டா மீதி சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களுமே
இது பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி இது இல்ல, இதை பேஸ் பண்ணி அது இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு 2-3 பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விழுந்து போன தாவீதின் கூடாரம், அதனால கோடு பிடிச்சுக்கோங்க. விழுந்து போன ஏதோ ஒரு கூடாரம் இல்ல, விழுந்து போன தாவீதின் கூடாரம், அதை எடுப்பிக்கிறார் திரும்ப. அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து இந்த இஸ்ரேலோட ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிய வரும். இந்த டாபர்நாக்கிள் ஆஃப் டேவிட் அதை பத்தி பாக்குறதுக்கு, தாவீதின் கூடாரத்தை பத்தி பாக்குறோம்னா, ஹிஸ்டரி நீங்க அது பல சாப்டர்ஸ் இருக்கு. சாமுவேலின் புஸ்தகங்கள் 1-2 அதை படிச்சு பார்க்கலாம். நாளாகமம் முதல் 1 நாளாகமம் படிச்சு பாருங்க. ஈவன் 2 நாளாகமத்திலயும் கொஞ்சம் டு எக்ஸ்டென்ட் இருக்கு. ராஜாக்கள்ல 1 ராஜாக்கள்ல வருது இதை பத்திலாம். சோ என்ன நடந்தது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கானான்குள்ள நுழைஞ்சிட்டாங்க யோசுவா காலத்திலே. சரியா, தேவன் அவளை அழைத்து சென்றார். யோசுவா காலத்துல நுழைஞ்சிட்டாங்க. யோசுவா வாழ்நாள் எல்லாம் யுத்தம் செய்தார். அவருக்கு வயதாகி அவர் மறிக்கிறது முன்னாடி வரைக்கும், அவருக்கு கடைசி நாட்கள் வரைக்கும் யுத்தம் செய்தாரு. டு சச் அன் எக்ஸ்டென்ட் ஆண்டவர் ஒரு டைம் வந்து யோசுவாட்ட சொல்ற, நீ யுத்தம் பண்ணது போதுட்டார். எப்ப நீ ரொம்ப பண்ணிட்ட, இனி கொஞ்சம் ஓய்விடு அப்படின்ட்டு, ரெஸ்ட் எடு, நிறைய வேலை பார்த்துட்டேன். ஏன்னா he was very faithful to the promise. 80 வயசுல அவருக்கு அந்த பொறுப்பு வந்தது. அடுத்து 30 வருஷம் யோசுவா வாழ்ந்தாரு. அந்த 30 வருஷமும் he was 100% into it. எதுக்குள்ள? சுதந்திரிப்பது, தேசத்தை கர்த்தர் கொடுத்த அந்த பெரிய எல்லையை சுதந்திரிக்க வேண்டும். எகிப்து நதி துவக்கி யூப்ரட்டிஸ் வரைக்கும், ஐப்ராத் வரைக்கும் இருக்கிற மிகப்பெரிய அந்த எல்லையை சுதந்திரிக்க வேண்டும். அது முக்கியமானதுன்றதுல ரொம்ப தீவிரமாக இறங்கி யோசுவா வேலை பார்த்து கொண்டே வந்தார். ஆனால் ஒரு பாயிண்ட்ல நான் சொன்ன மாதிரி யோசுவா வந்து இன்னும் ரெடியா தான் இருக்காரு. ஆனா ஆர்டர் சொல்லிட்டார், போதும், நீ பண்ணது போதும், இனி அடுத்த சந்ததியர், அடுத்த தலைமுறையினர் அவங்க எடுத்து செய்யட்டும், இதை யூ டன் வாட் யூ கேன் டூ அண்ட் மோர் தேன் தட், வெரி குட், போதும் அப்படின்ட்டார். சோ யோசுவாக்கு அதான் யோசுவா எல்லாரையும் கூப்பிட்டு யோசுவா 24 அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உடன்படிக்கையை செய்யறாரு. ஏன்னா யோசுவா என்ன பர்டிகுலரா சொல்றாருன்னா, இப்ப நான் இன்னைக்கு இதெல்லாம் நான் உங்களை கொண்டு வந்து கூட்டி விட்டு வந்திருக்கேன், இனியும் நீங்கள் பின்வாங்க கூடாது, தொடர்ந்து கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்ய வேண்டும், சத்ருவின் எல்லையை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த பெரிய பவுண்டரி இருக்காது, எல்லாமே உங்க இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரத்தை நீங்க விட்டு விடக்கூடாது. அப்போதான் நீங்க இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியும். யோசுவா நாட்கள்ல இளைப்பாறுதல் துவங்கியது. இதை எபிரேயர் 4 கூட அட்ரஸ் பண்றாரு. இஃப் ஜாஷுவா ஹட் லெட் தம் இன்டு தி ரெஸ்ட், அப்படின்னா இன்னொரு ரெஸ்ட் பத்தி சொல்லியிருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்றாரு. சோ அது வந்து அது வந்து கிரைஸ்ட பத்தி அங்க சொல்றதா இருந்தாலும், யோசுவா இளைப்பாறுதலில் அவர்களை நுழைவதற்கான ஆயத்த வேலைகளை தான் செய்ய முடிந்தது. அதுக்கே அவருக்கு டைம் பத்தல. ஆனால் முழு இளைப்பாறுதல் எப்போ வரும் அப்படின்னா, முழு சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும் போதுதான் வரும். ஓகே, இன்னைக்கு வந்து ரெஸ்ட்டுக்கு பொதுவா நிறைய பேர் வந்து ஒரு மனதளவுல இருக்கிற ஒரு ரெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு மனசுல ஒரு படபடப்பு இல்லாம ஒரு ஒரு நிம்மதியோட இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்க ஆத்மாவும் சரி, உங்க ஆவி ரெஸ்ட்டை பாக்குறது வேற வேற மாதிரி பாக்குது. உங்க ஆத்மா வந்து எப்படி பாக்குதுன்னா, அப்பாடா எப்ப வேலை முடியும்னு பாக்குது. உங்க ஆவி எப்ப இளைப்பாரும் தெரியுமா? வேலை முடிஞ்சாதான் இளைப்பாரும். எல்லாமே நடந்துருச்சா? ஸோ யுவர் ஸ்பிரிட் ஹேஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹங்கர். ஆவியில் இருக்கிறவங்களோட அடையாளமே தான். அவங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு சில காரியங்களை குறித்து ஒரு திருப்தி இருக்கும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான டிசைர் இருந்துட்டே இருக்கும், ஒரு வாஞ்சை இருந்துட்டே இருக்கும். ஐயோ எனக்கு இன்னும் வேணுமே, இன்னும் எனக்கு இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு, இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு இருக்கும். அந்த டிசைர் குறையவே குறையாது. அது எப்போ முடியும்னா, கர்த்தர் என்னெல்லாம் நம்மளை வச்சு செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை எல்லாம் செய்து முடிச்ச பிறகுதான் அது ஒரு அமைதல் வரும். அது யாருக்குமே வாழ்நாளில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து நாம் கர்த்தருக்காக செய்ய வேண்டியது, கர்த்தர் நம்ம இருதயத்தில் வைத்தது, அந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது மிகவும் பெரியதா இருக்குது. அது வந்து நம்ம ஒரு ஷார்ட்டா சொல்லிட முடியாது, அது இவ்வளவுதான் அப்படின்லாம் சொல்லிட முடியாது, நிறைய இருக்கு. அண்ட் அது எல்லையே கிடையாது, அது போயிட்டே இருக்கும். ஸோ ஆவியில எப்பயுமே ஒரு 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 பரபரப்புன்னு சொல்றதோட ஒரு ஒரு தூண்டுதல், ஒரு அர்ஜ் இருந்துட்டே இருக்கும். இன்னும் ஐ வாண்ட் மோர், ஐ வாண்ட் டூ மோர், ஐ வாண்ட் டூ மோர், அந்த இருந்துட்டே இருக்கும். அதை சில பேர் சொல்ற மாதிரி அது லீகலிசம் லா அப்படின்லாம் புரிஞ்ச கூடாது, அப்படிலாம் கிடையாது. அது அதாவது வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏதோ ஒரு வெறும் அங்கலாய்ப்பு கிடையாது, இது ஒரு பயங்கரமான ஒரு டிவைன் டிசைர், ஒரு தேவனுடைய தெய்வீக ஆசை என்று சொல்லலாம். அது இருதயத்தின் ஆழத்துல இருந்து வந்துட்டு இருக்கும், இன்னும் சுதந்திரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்றது. ரைட். சோ அப்பதான் இளைப்பாறுதல் வருது ஆவியில. எப்ப முழுமை அடையுதோ அப்பதான் வருது. இயேசு கிறிஸ்து எப்ப இளைப்பாறுதல் அடைந்தார் அப்படின்னா, அவர் எப்ப சிலுவைக்கு போய் அவர் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அவர் பிதாவண்டையில போய் வேலையை முடிச்சாரோ, எல்லாம் முடிச்ச பிறகு அவரை பார்த்து பிதா உட்கார சொன்னார், சிட் அட் மை ரைட் ஹேண்ட் அப்படின்னா, வலது பக்கத்துல உட்காரும். அப்பதான் அவருக்கு இளைப்பாறுதல். ஏன்னா அவரோட வேலை அப்பதான் முடியுது. அவர் பூமியில எதுக்கு வந்தாரோ, ஆனா அப்ப கூட பாருங்க அந்த வேலை முடிஞ்சு அடுத்த வேலை ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஆசாரியனா அவருடைய வேலையை துவங்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்கிறவர் அவர் அந்த வேலையை தொடங்கிட்டாரு. ரைட். சோ தாவீது காலத்துல, ஓகே, யோசுவா காலத்துல இவங்க வந்து சுதந்திரிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் யோசுவா காலத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய டிராப்,
அந்த டிராப்ல என்ன ஆச்சுன்னா சுதந்திரிக்கிறது, பொசஸ் பண்றதை பத்தி அவங்களுக்கு அந்த டிசைர் போயிடுச்சு. ஆர் வேற விதமா எதை சொல்லணும்னா, அவர்கள் ஆவியினால் நடத்தப்படாமல் மாம்சத்தில் நடத்தப்பட ஆரம்பித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க பார்த்தாங்க, ஓரளவு லேண்ட் இருக்கு நம்மகிட்ட, இப்ப நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா லேண்டு கண்டிப்பா தேவைன்னு சொல்ல முடியாது, நமக்கு ஓரளவு லேண்டு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அப்கோர்ஸ் இந்த இன்னும் சில ஜாதிகள் இருக்காங்க, தேவன் துரத்த சொன்ன ஜாதிகள் இன்னும் இருக்கிறாங்க. சரி, இருந்துட்டு போறாங்க, அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்கணும், நம்ம இருப்போம். மேபி அவங்கள நம்ம ஒரு அடிமைப்படுத்திக் கொள்ளலாம், ஆண்டு கொள்ளலாம், நமக்கு ஏதாவது வேலைக்காரங்களா அந்த மாதிரி இருக்கட்டும், அப்படி வச்சுப்போம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நாளிடைவில் அது என்ன ஆச்சுன்னா, இந்த இந்த ஆட்டிடியூட் வந்து எங்க கொண்டு போச்சுன்னா, அடுத்த இடம் எங்க கொண்டு போச்சுன்னா, அவங்க வந்து ஏன் அவங்க நம்ம கீழே இருக்கணும், நம்ம அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம், சகோதரத்துவம் சமத்துவம் அந்த மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அடுத்த ஸ்டெப் இது எங்க கொண்டு போச்சுன்னா, அவர்கள் இவங்களே ஆள ஆரம்பித்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாக்குற வார்ஸ், நியாயாதிபதிகள் இருக்கிற வார்ஸ் எல்லாம் இதனால, இந்த ஆட்டிடியூட்னால. எந்த ஆட்டிடியூட் பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? they stopped being aggressive, they stopped being led by the spirit. ஆவினால் நடத்தப்படுகிறதை நிறுத்தினார்கள். See, நான் இன்னைக்கு சொல்றேன், இது நமக்கு ஒரு லெசன் இருக்கு. என்னன்னா, people say, oh, you cannot control your life. No, that's all nonsense. You can control your life through the power of the spirit. இயேசு கிறிஸ்து ஏதாவது சிச்சுவேஷன் அப்படி சொன்னாரா? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது, சாரி, அது அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அதுல வந்து இந்த கேண்டால்ஃப் ஒரு விசார்ட் இருப்பார். அந்த விசார்ட் வந்து ஒரு ஒருத்தன் கூட ஹார்ஸ்ல போயிட்டு இருக்கும்போது, அவனும் 2 பேர் போயிட்டு இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் போயிட்டு இருப்பாங்க. மழை பெய்யும் போது அவன் கேட்பான், நீங்க ஒரு பெரிய விசார்ட் ஆச்சே, விசார்ட் நீங்க வந்து நினைச்சா மழையை நிறுத்தலாமா அப்படிலாம் கேட்பான். அதுக்கு அவர் சொல்லுவாரு, இது பேர் மழைப்பா, இது பெய்ஞ்சு அது எப்ப நிக்குமோ அது அப்பதான் நிக்கும், அது வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னாரு. அந்த மாதிரி வந்து ஏசு சொல்லலை எங்கேயாவது. புயல் அடிக்குதா, அது ஒண்ணும் பண்ண முடியாது, அது அடிக்குதான் செய்யும், அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லைல்ல அப்படிலாம் சொல்லல. ஆண்டவர் நம்மை எப்பயுமே நேசிக்கிறார், நம்மை எப்பயுமே எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஒரு உதவி செய்கிறார், நம்ம பலவீனமா இருக்கும்போது அவருடைய கிருபை அளிக்கிறார், அதெல்லாம் உண்மைதான். ஆனா வாட் he wants us as best in our life, நம்ம வாழ்க்கையில சிறந்ததாக அவர் எதை விரும்புகிறார் என்று ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நாம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அந்த காரியம் மாறவே இல்லை, அது இடையில வந்து மாத்தல அவரு. நான் இப்ப சொன்னேன், அதுக்கப்புறம் ஓகே கொஞ்சம் ரொம்ப டஃபா இருக்கா, சரி விட்டுருங்க அப்படின்லாம் சொல்லல. ஓகே, ஏன் சொல்லலன்னா, அவர் தம்முடைய ஆவியை நம்புகிறார், நமக்குள் தம்முடைய ஆவியை வைத்திருக்கிறார், அதை நம்புகிறார். சோ நாமும் பாருங்க, எப்பெல்லாம் வந்து ஆளுகை செய்வதை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்க மாட்டேங்கிறோமோ, அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறோமோ, சரி அது எப்போ யூஸ்வலா நடக்கும் தெரியுமா? நீங்க ஒரு பிரச்சனை இருக்கும்போது அப்படிலாம் யோசிக்க மாட்டீங்க, நம்ம இதை எப்படியா மேற்கொள்ளணும், அதை ஆளுகை செய்யணும் தான் நினைப்பீங்க. அந்த பிரச்சனை சரியாகுது பாத்தீங்களா, ஓரளவு ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் ஆன மாதிரி தெரியுது பாத்தீங்களா, ஏதோ ஒரு இதுல போகுது, அப்ப இது ரொம்ப வெரி பிக் டெம்டேஷன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த டெம்டேஷன் நமக்கும் இன்று வருகிறது. என்ன வருது? ஆளுகையில அதெல்லாம் அதை பத்தி போசிட்டிவ், ஏன்னா ஆளுகைன்னு சொல்லும்போது சில காரியங்கள் இருக்கு, சில காரியங்கள் நாம் செய்யணும், சிலது யோசிக்கணும், வித்தியாசமா பார்க்கணும், குறிப்பா கர்த்தருடைய வார்த்தையோடு ஒரு நெருங்கிய தொடர்பில் இருக்க வேண்டும், உலகத்தோடு தூரம் மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் தேவைப்படுது இருக்கு. உலகத்தை ரொம்ப அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா உலகத்துல ஆளுகை கிடையாது, அவங்க ஆளப்படுகிறவர்கள். சி, எய்தர் ரூல் ஆர் பி ரூல், நீங்க ஆளுவீர்கள் இல்ல ஆளுகை செய்யப்படுவீர்கள். உலகம் வந்து ஆளுகை செய்யப்படுகிற குரூப், அவங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. அவங்க they don't think everything is in their control, they can control, they don't believe, they believe anything can happen anytime, எப்பனாலும் இதெல்லாம் நடக்கலாம், இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் அப்படி போதிக்கவே இல்லை. அதிகாரத்தையும் ஆளுகையும் மையமாக தான் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் சொல்லுகிறது. டொமினியன் அண்ட் அத்தாரிட்டி வந்து ஜெனிசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் ஃப்ளோ ஆகுது, மாறவே இல்லை. ஓகே, தானியேல் 7ல கூட பாத்தீங்கன்னா ராஜ்யத்தை பத்தி பேசும்போது முதல்ல மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர் ஆளுகை பெற்றுக் கொள்கிறார், அதுக்கப்புறம் அவருடையவர்கள், அவரை விசுவாசிப்பவர்கள், பரிசுத்தவான்கள், அவர்கள் ஆளுகையை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த ஆளுகை என்பது சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு சுதந்திரம், விசுவாசி கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், அதை விட்டு கொடுக்கவே கூடாது. ஓகே, அதை விட்டு விலகவே கூடாது. இப்ப நிறைய பேர் பின்வாங்கறதா என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் நேற்று பாவம் செஞ்சுட்டு இருந்த முன்னாடி பாவம் செஞ்சாரு, ஏதோ ஒரு பாவத்துல இருந்தாரு, குடிச்சிட்டு இருந்தாரு, ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ அப்புறம் ஆண்டருக்குள்ள வந்தாரு பாருங்க, திரும்ப குடிக்க போயிட்டாரு பிரதர், அதுதான் பாவம்னு சொல்றாங்க. இல்ல சிகரெட் குடிச்சிட்டு இருந்தாரு, விட்டாரு, இப்ப திரும்ப அங்க போயிட்டாரு பிரதர். இல்லைன்னா ஒருத்தவங்க வேற மார்க்கெட்ல இருந்து வந்திருப்பாங்க, வந்து நல்ல வைராக்கியமா வந்திருப்பாங்க, அப்புறம் ஏதோ ஒரு இதுல பிரச்சனை ஏதோ ஆயிடுச்சு, சம்திங் ஹேப்பன், வீட்டுல பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பழைய வழிபாடுகளுக்கு போயிட்டாங்கன்னா அதான் நம்ம பின்மாற்றம் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையான பின்மாற்றம் என்னன்னா, ஒரு விசுவாசிக்கு நம்ம அதை பத்தி ரொம்ப கவனிக்காத, இல்ல அதை பத்தி போக்கஸ் ரொம்ப பண்ணாத பின்மாற்றம் என்ன பின்மாற்றம்னா, ஆளுகையிலிருந்து பின்மாற்றம். இது நமக்கு தெரியவே தெரியாது, நடக்குது நிறைய நேரத்துல. ஏன்னா see, once you can, if you choose comfort over dominion,
யூ வில் நாட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். புரியுதா? இஃப் யூ சூஸ் கம்ஃபர்ட் ஆஃப் டொமினியன் அப்படின்னா என்ன? ஓகே, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, அப்படியே போட்டுமே, ஒன்றும் பெரிய பிரச்சனை எதுவும் அந்த மாதிரி தெரியல, ஆண்டவர் நம்மளோட இருக்காரு தான் நினைக்கிறோம். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பிரச்சனை அவ்வளோ வராம இருக்குன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்காருன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி வந்துருச்சுன்னா அவர் கூட இல்லைன்னு நினைக்கிறோம். ரெண்டுமே தப்பு. ஸோ அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல இருக்கும்போது நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம ஆளுகையிலிருந்து விலகுறோம், அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. எப்ப கம்ஃபர்ட் ஓரியன்டா இருந்தீங்கன்னா, அதே இது நீங்க டொமினியன் மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா, ஆளுகை மனநிலையில இருந்தீங்கன்னா, அடிக்கடி இந்த கேள்வி கேட்டே இருப்பீங்க, இது என்ன ஆளுதான், நான் இதை ஆள்றேனா? ஏன்னா உபாகமத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்துல சொல்லும்போது சொல்றாரு, நீ அவர்களை ஆளுவாய், அவர்கள் உன்னை ஆளுவதில்லைன்றாரு. அப்படியே ஆசீர்வாதத்துல வருது. சாபத்துல பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வருது, நீ அவர்களை ஆள மாட்டாய், அவர்கள் உன்னை ஆளுவார்கள். So who is ruling whom? இந்த கொஸ்டின் வந்து டெய்லி நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. பிரதர் நாங்கெல்லாம் சாதாரண பிலீவர்ஸ் பிரதர் அப்படிலாம் சொல்லாதீங்க. சாதாரண பிலீவர்ஸ்னு ஒரு கேட்டகரியே கிடையாது. அது நம்மளா அப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கோம். சாதாரண பிலீவர், இவர் வந்து ஸ்பெஷல் பிலீவர், அவர் என்ன கீ ரோஸ்ட் பிலீவரா? சோ அந்த மாதிரிலாம் நம்மளா பிரிச்சு வச்சிருக்கோம். இவர் முக்கியமானவர், இவர் வந்து ஊழியத்துல இருக்காரு, அவர் வந்து ஊழியத்துல, அதெல்லாம் கிடையாது. ஊழியத்தில் இருக்கவங்க ஊழியத்தில் ஒரே வித்தியாசம் தான். ஊழியத்துல இருக்கிறேன், அதாவது ஃபுல் டைம் மினிஸ்டர் இருக்கவங்க கூட சொல்றேன், அவர்கள் ஆவியானவருடைய உதவியோடு ஊழியம் செய்வாங்க. சபையை நடத்துறாங்களா, இல்ல ஏதோ சுவிசேஷ ஊழியம் செய்யறாங்களா, தீர்க்க தரிசன ஊழியம், ஏதோ ஒரு ஊழியம், அவங்க ஆவியானவருடைய உதவியோடு அதை செய்கிறார்கள். சரியா? மற்றவர்கள் முழு நேர ஊழியத்தில் இல்லாதவங்க ஆவியானவரின் உதவியோடு அவர்கள் அதே ஆவியின் பலத்தோடு அவர்கள் குடும்பத்தை நடத்துவார்கள். மினிஸ்ட்ரியில் இருக்கும்போது குடும்பம் நடத்தி ஆகணும், சரியா? குடும்பத்தை நடத்துவார்கள், வேலை பார்ப்பார்கள், தொழில் செய்வார்கள். அவர் என்ன துறையில் இருக்கிறாங்களோ அதே தேவ ஆவியின் பலத்தோடு செய்கிறவங்க தான். சோ இதுல வந்து அதனாலதான் சொல்லிட்டாரு, எகிப்துல இருந்து புறப்பட்ட அனைவரும் என் ஊழியக்காரர்னு சொல்லிட்டாரு. சோ ஆவியின் வாழ்க்கையை வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவர் மினிஸ்ட்ரியில இருக்காரு அதனால ஒரு ஸ்பிரிட்ல ரொம்ப இருக்கணும். நம்மளாம் அப்படி தேவையில்லை. ஏன் நீங்க உங்க ஃபீல்ட்ல நல்லா இருக்க விரும்பலையா? நீங்க நீ வாழ ஆகாமல் தலையாவாயின்னு சொல்லியிருக்காரு, அது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அதுக்கும் இதேதான், இதே ஆவியானவர் தான், இதே ஆவியின் வரங்கள் தான், இதே கிறிஸ்துவில் இருந்து அதே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புதிதாக்கப்பட்ட ஆவி, அதே பலத்தில் தான் நம்ம செய்யறோம். ரைட். சோ இவர்கள் ஆளுகையிலிருந்து ஸ்லிப்பாய் வந்து மற்றவர்களை ஆள ஆரம்பித்து விட்டார்கள். அம்மோன் புத்திரர், மோவாபியர், நீங்க படிச்சு பாருங்க, இது ஃபுல்லா நியாயாதிபதிகள் ஃபுல்லா பல்வேறு கோத்திரங்களுக்கு நடந்த பிரச்சனைகளை ஏறக்குறைய ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 300-400 வருஷங்களுக்குள்ள நடந்ததுதான் அந்த என்டையர் ஜட்ஜஸ் புக்கே, நியாயாதிபதிகளே. ஆனா பல்வேறு கோத்திரங்கள், மீதியானியர் வர்றான், பெலிஸ்தர் வர்றான், ஒவ்வொருத்தனா உள்ள வரான். நீங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படி உள்ள வந்தான்? ஏதோ ஸ்பிரிச்சுவல் அட்டாக் ஆயிடுச்சு பிரதர், ஏதோ நம்ம ஆவிக்கு இடம் கொடுத்துட்டோம் பிரதர். நோ, நீங்க இடம் கொடுத்தது அங்க இந்த தலையை விட்டு வாழை பிடிச்ச கதையா தான் நீங்க நிறைய போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல கோட்டை விட்டுறோம், எங்க ஆளுகையே கவனம் செலுத்துறது இல்ல, அதை விட்டுட்டு நம்ம நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஓகே ஏதோ பரவாயில்லாம இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் நம்மளே அறியாம பின்வாசல் வழியே பூந்துடுறான். அவன் தேடிட்டே இருக்கான் எப்படா உள்ள வரலாம். ஏன்னா வந்து பைனரி, நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் இல்ல ஆளுகை செய்யப்படுவீர்கள், அவ்வளவுதான். நடுவுல ஒண்ணுமே கிடையாது. சோ இஸ்ரேல் ஜனங்கள் இப்படி அது ஒரு மாதிரி போயிட்டாங்க, ஒரு மாதிரி கேவலமா போயிட்டாங்க, போய் அடிமைகளாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயே கூட சாட்டிஸ்ஃபைலாம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்சோன் காலத்தெல்லாம் சொல்றாங்க, இல்ல பெலிஸ்தரை சேவிக்கிறது ஓகே தான், ஏன்னா இவன் வரி கொஞ்சம் கம்மியா கேட்கறான், முன்னாடி வந்து 50 கேட்டான், இவன் 20% தான் கேட்கறான், கொடுத்துருவோம். சிம்சோன்ட்ட போய் சண்டை போடுறாங்க, நீ ஐயா எங்க குடியை கெடுக்கிற, நாங்க ஏதோ சமாதானமா பெலிஸ்தர் கீழே இருக்கிறோம்ல, அது உனக்கு பிடிக்கலையான்னு கேக்குறாங்க. சோ அந்த அளவு போயிடுச்சு. ஏன் எங்க ஆரம்பிச்சது? முதல் ஆரம்பிச்ச பிரச்சனை அந்த சுதந்திரிப்பதிலே கவனம் செலுத்தவில்லை, கோட்டை விட்டார்கள், அது இங்க போய் நிக்குது. சரியா? ஓகே. சோ இப்படி இருந்த நாட்களிலே கர்த்தர் முதல்ல சவுலை கொண்டு வருகிறார். ஆனா சவுலே கர்த்தரை விட்டு விலகிட்டான், அவர் சத்தத்தை கேட்கல கொஞ்ச நாள் வரைக்கும் தான் கேட்டா, அப்புறம் இல்ல. சோ அவன் போயிட்டான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் என் இருதயத்தை கேட்ட ஒருவனை தேடி கொண்டு வரேன்னு சொல்லி தாவீதை கொண்டு வருகிறார். தாவீது என்ன செய்தான் அப்படின்னா, அவன் வந்த நாள்ல இருந்து யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல சவுல் யுத்தம் பண்ணிருக்கான், அந்த யுத்தம் நடக்குது. அவன் நினைச்சிருக்கலாம், என்ன சவுல் இப்படி துரத்திட்டு வர்றான், யுத்தமா இருக்க மாதிரியே இருக்கே, ஓடிட்டே இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னா, அவனுக்கு தெரியாம கர்த்தர் உடனே அவனுக்கு செஞ்சுட்டு இருந்தாரு. அவனுடைய சிங்காசனத்துக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். ஏன் அப்படின்னா, அவன் சிங்காசனத்துல ஏறின நாள்ல இருந்து திரும்ப யுத்தம், அது தெரியுமா அவனுக்கு? ஆனா அது ஒரு பெரிய காரியமா ஏன் தெரியுமா, அவனுக்கு முதல்ல யுத்தம் போயிட்டே இருக்கான். சவுல் விரட்டிட்டு வந்ததுனால, அந்த யுத்தத்துல பண்ணிட்டே இருந்ததுனால இந்த யுத்தம் பெருசா தெரியல. சவுல் வந்து உங்கள் மாம்சத்துக்கு அடையாளமா இருக்கிறான். மற்றது வந்து தாவீதுக்கு இருந்த மற்றதெல்லாம் வெளியே இருக்கிற பிரச்சனைகள். நான் என்ன சொல்லேன்னா, உங்கள் மாம்சத்தோடு நீங்கள் யுத்தம் செய்து அதை மேற்கொள்ள பழகிக் கொள்வீர்கள் என்று சொன்னாங்க. மாம்சம்னா நிறைய சில பேர் பிரியாணி சாப்பிடுறது, எல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியா ட்ரெஸ் போடுறது, அதெல்லாம் மாம்சம் கிடையாது. மாம்சம்னா என்ன அப்படின்னா, காண்கிறவைகளின்படி வாழ்வது, லிவிங் பை சைட்.
பார்வைகளின்படி, உணர்ச்சிகளின்படி, உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்களோ, எது உங்களுக்கு நிஜம்னு உங்க கண்ணுக்கு தெரியுதோ அதன்படி வாழ்றதா மாம்சத்தின் வாழ்றது. இது கூட யுத்தம் நிச்சயம் தேவை. இப்ப தாவீது சவுல் காரியத்துல எப்படி அது அப்ளை ஆகுதுன்னா, இப்ப தாவீதுக்கு ஆவியினாலே சாமுவேல் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? நீ ராஜா ஆவான்னு சொல்லி அபிஷேகத்தை எழுத ஊத்தியாச்சு. ஆனா நேச்சுரல் ரியாலிட்டியில வேற ஒருத்தன் ராஜாவா இருக்கான். அதுவும் ரொம்ப நாள் ராஜாவா இருந்தான். தாவீது 17 வயசுல அவனை ராஜா வாக்கிட்டா. அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டது. ஆனால் 13 வருஷம் அவன் காத்திருக்க வேண்டியதா இருந்தது, வெறும் யூதா மட்டுமே ராஜாவாகிறதுக்கு. சவுல் ஜாலியா போயிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ அத்தனை வருஷம் அது மட்டும் இல்ல, துரத்துக்கிறான். இப்ப ஆளுகை செய்வன் சொன்னாங்க, இவன் என்னை துரத்துறான். வீடே இல்லாம ஆச்சு. முன்னாடி வாக்குத்தத்தம் வரதுக்கு முன்னாடி வீடாது இருந்தது. நான் எங்க வீட்டுல பேசாம இருந்தேன், ஆடு மேய்ச்சிட்டு ஜாலியா இருந்தேன். இப்போ வீடே இல்ல, வீட்டுல இருக்க முடியல. வீட்டுல இருந்தா அவன் ஆளுக்குள்ள வந்து தூக்கிடுவாங்க. சோ இங்க ஓடுறதா அங்க ஓடுறதா, கேபியா கொகையா, ஃப்ரைங் பேன் இன்டு தி ஃபயர், அந்த மாதிரி வந்து கேபியா கொகையா, இந்த கொகையில இருக்கலாமா, அந்த சிங்க கேபியில போயிருக்கலாமா, இல்லைன்னா ஒஸ்ட் பெலிஸ்தர் தேசத்துக்கு போலாமா, இப்படி இருக்கு. ஆனா ஆவி என்ன சொல்லுது? நீ ஆளுகை செய்கிறாய், ஆளுகை செய்கிறவன் என்று சொல்லுகிறது. ஆனா வெளியே பார்த்தா அதுக்கு அதிகம் இல்லை. டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கு. சவுல் நல்ல குத்துக்கல்லாட்டம் உட்காந்துருக்கான். அவன் நகர்ற மாதிரியே இல்லை, அப்படியே சாலிடா ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கான். வருஷங்கள் போய் கொண்டிருக்கிறது அப்படியே. சோ இதுதான் பாருங்க, மாம்சத்துக்கும் ஆவிக்கு நடக்கிற யுத்தம். ஆவி ஒண்ணு சொல்லும், மாம்சம் இன்னொன்னு சொல்லும். அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு இந்த இடத்துல. அப்படியே எதிராவே போயிட்டு இருக்கு. ஆனால் அவன் யுத்தம் செய்ய பழகினான். அப்பவே அந்த சூழ்நிலை யுத்தம் செய்ய பழகினான். அவன் யுத்தம் செய்ய பழகினோட பெனிஃபிட் என்ன? முதல்ல அவன் ஹெப்ரோன்ல ராஜாவாகிறான். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா ஹெப்ரோன்ல ராஜாவாகி அவன் ராஜாவான உடனே அவன் முதலாவது செய்து எருசலேமை கைப்பற்றுகிறான். அந்த எருசலேம் என்கிற எபூசியுடைய பட்டணம், ஜெபுசைட்ஸோடது, அதை வந்து கேப்சர் பண்ணாம விட்டாங்க. அதை ஒரு சீரியஸா யாரும் கான்கஸ் பண்ணல. அவனும் ஒரு தந்திரம் பண்ணி வச்சிருந்தான். அவன் வந்து இந்த குருடரையும் சப்பானிகளையும் உட்கார வச்சிருந்தான் செக்யூரிட்டிக்கு. ஆர்மியா கிடையாது, இவங்க தான் ஆர்மி. யாரா இவங்க கூட போய் ஃபைட் பண்ணுவானா? ஸோ தாவீது வந்து வேற ஒரு ஐடியா பண்ணி, யாராவது செவத்துல ஏறி உள்ள குதிச்சிருங்க, கோட்டையில ஏறி உள்ள குதிச்சு உள்ள இருந்து எனக்கு வழியை கிளியர் பண்ணி விடுங்க, அப்படி பண்றதுனா படைத்தளபதி ஆவான் என்று சொன்னாங்க. அப்படிதான் யோவாப் வந்து படைத்தளபதி ஆனான். ஸோ தாவீது இதை பிடிச்சா ஃபர்ஸ்ட் எருசலேமை கேப்சர் பண்ணா, அவனோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்தான். ஏன்னா தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எருசலேம் தான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக மெல்கிசேதேக் என்கிற ராஜா ஆண்ட இடம் எருசலேம். அவன் ஒரு உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று வேதம் சொல்கிறது. அவன் கர்த்தரை அறிந்தவனா இருந்தான். ஆபிரகாமின் தேவனை அவன் அறிந்தவனா இருந்தான். அவன் எந்த மார்க்கத்தான் அப்படிலாம் பைபிள்ல சொல்லப்படல. ஆனாலும் அவன் ஆபிரகாமின் தேவனை அறிந்தவனாக இருந்தான். அவரை ஆராதிப்பவராக இருந்தான். சோ அது ஒரு பரிசுத்த இடமாக எருசலேம் இருந்தது, தேவனுடைய ஒரு ஸ்தலமாக. அது எபூசியர் கையில் இருந்தது. அதை தாவீது கேப்சர் பண்றான். கேப்சர் பண்ணி அவன் அந்த இடத்துல இருந்தான். அங்கே இருந்து கொண்டுதான் அவன் அந்த சங்கீதம் 110 தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவை பற்றி, நீர் மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ராஜாவாயிருக்கிறீர் என்று அந்த எருசலேமுடைய கோட்டையில இருந்தான் அவன் சொன்னான். சோ எருசலேமை கேப்சர் பண்ணது மட்டும் இல்ல, அடுத்து பாத்தீங்கன்னா தாவீது கொஞ்சம் கொஞ்சமாய் யுத்தம் செய்து கொண்டே வந்தான். 2 சாமுவேல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல இருந்து படிச்சு பாருங்க, எத்தனை யுத்தங்கள் பார்க்க முடியும். நிறைய யுத்தங்கள் அங்க டாக்குமெண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க 2 சாமுவேல் பின்னாடி பின்பகுதிகள் 20க்கு மேலாம் பாத்தீங்கன்னா அங்க சிலது சொல்லப்பட்டிருக்குது. 2 நாளாகமத்துல 1 நாளாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தம் ஆஃப்டர் யுத்தம் செய்து கொண்டே இருந்தான். என்ன யுத்தங்கள் இவைகள்னா, இந்த யுத்தங்களின் விளைவாக அவன் அந்த தேவன் குறித்திருந்த இல்லை, யோசுவா சொன்னார் பாத்தீங்களா, விட்டுறாதீங்கன்னு, அந்த வேலையை தாவீது தான் துவங்கினான். துவங்கி கொஞ்சம் கொஞ்சமா அதை செய்தான். அதை செய்து அந்த எகிப்து நதி துவக்கி ஐப்ராத் வரைக்கும், ஐப்ராத்தையும் தாண்டி, ஐப்ராத் நதியும் தாண்டி, யூப்ரட்டிஸையும் தாண்டி சீரியா, அது வரைக்கும் அவனுடைய எம்பையருடைய டொமினியன் இருந்தது. அவனுடைய ஆளுகை வல்லமையுள்ள ஒரு சிங்காசனமாக அது இருந்தது. தாவீது ஒரு யுத்தத்துல கூட தோக்கல. அவன் ஒவ்வொரு யுத்தத்திலும் ஜெயித்து கொண்டே வந்தான், பெருகி கொண்டே வந்தான். வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் பெருகி கொண்டே வந்தான். அவன் இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்தான் டெய்லி. அவன் ஏன்னா ஒவ்வொரு நம்ம வந்து நிறைய நேரம் பாத்தீங்கன்னா யுத்தங்களை கண்டு பயப்படுகிறோம். ஐயோ மறுபடியும் விசுவாசத்துல நிக்கணுமா, மறுபடியும் ஜெபம் பண்ணணுமா, அப்படிலாம் நினைக்கிறோம். அப்படிலாம் ஏன் நினைக்கிறோம்னா மாம்சத்தின் ஆளுகையில் இருக்கும். அதனால அதுதான் அதை வெறுக்கிறது. ஆவி வந்து உற்சாகப்படுகிறது. அது சொல்லுது இன்னும் நிறைய வேணும், இன்னும். ஏன்னா ஆவி அறிந்திருக்கிறது, எல்லா யுத்தமும் என்னை ஜெயத்தை நோக்கி நடத்துகிற யுத்தம். உடனே உங்களுக்கு வரும், ஆனா இதெல்லாம் எனக்கு தோத்துட்டேனே. அதெல்லாம் ஏன் தோத்தோம்னா நம்ம ஆவியின் ஆளுகையில நடக்கல, இன்னும் நமக்கு தெரியல. சோ அப்ப யுத்தம் வரக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. அது ரொம்ப ஸ்டூபிட் டிசைர். அப்படி இதே வராது. ஏதோ ஒரு யுத்தம் வரும். ஆனா யுத்தத்தை மேற்கொள்வது எப்படி என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். யோபோட டிலமாவே இதுதான். யோபு எனக்கு ஏன் இதெல்லாம் வருதுன்னு அதான் அவனோட பிரச்சனையே.
ஆண்டவர் வந்து அவன்கிட்ட வந்து அதான் பேசும்போது 38 அதிகாரத்துல பேசும்போது அவன் படிச்சு பாருங்க, அவன் என்ன பேசுறாரு பாருங்க. யோபுட்ட வந்து அவன்கிட்ட பேசும்போது யுத்த குதிரையை பத்தி பேசுறாரு. அப்புறம் வந்து லிவியாதான் அப்படின்ற ஒரு ஒரு மிருகத்தை பத்தி பேசுறாரு. அப்புறம் வந்து பெஹமோத் அப்படின்ற மிருகத்தை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் டைனாசரா? அது எனக்கு தேவையில்லை. அது என்ன வருது, டைனாசரோ அது பெருச்சாலி. ஐ ரியலி டோன்ட் கேர். ஆனா அது பெருச்சாலி இல்ல, பெருசா இருந்துச்சு, அதனால அது எலி கிடையாது. ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு மிருகம், அது என்ன நமக்கு என்ன நோ அப்டேட்ல அது அழிஞ்சிச்சா அழியலையா, இதெல்லாம் தேவையில்லாத அணி, அதெல்லாம் பிடுங்க வேணாம். இப்ப என்னன்னா, இந்த அனிமல்ஸ் பத்தி பேசும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 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 லைன் மூணுமே வருது. அது என்ன லைன்னா, குதிரை பத்தி பேசும்போது சொல்றாரு, அது யுத்தத்தின் சத்தம், அந்த யுத்தம் நடக்குதுல, அதை கண்டு அஞ்சாமல் முன்னோக்கி செல்லும், யுத்தத்தை மோப்பம் பிடிக்கும், பிடித்து முன்னோக்கி செல்லும் போர்க்குதிரை. அதுக்கப்புறம் வந்து அந்த லிவியாதான் அதை பத்தி சொல்லும் போதும் அது அதை பத்தி சொல்றாரு, யோர்தான் நதியத்தரை தண்ணீர் புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது, பயப்படாது. அப்புறம் பெஹமோத் பத்தி சொல்லும்போது அது நிர்பயமாய் இருக்க உண்டு பண்ணப்பட்டது. It was created to not know fear, not have fear. So your spirit is also like that. யோபுட்ட தான் சொல்றாரு, ஏய் நான் வந்து இப்ப யோபுட்ட வந்து ஆமாப்பா அன்பார்ச்சுனேட்டா உனக்கு நடந்துருச்சுப்பா, இப்ப சொல்றாங்களே நல்லவர்களுக்கு ஏன் தீமை நடக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு ஏன் தீமை நடக்குது, நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாதுதான் நடக்குது, ஏன் நடக்குது, அந்த மாதிரிதான் யோபு கேட்டுட்டு இருந்தான், எனக்கு ஏன் நடக்குதுன்னு கேட்டுருந்தான். அதுக்குதான் என்ன சொன்னார்னா, தீமை நடக்கலாம், இந்த உலகத்துல தீமை இருக்கு, சுத்திட்டு இருக்கு. ஆனா தீமையை எதிர்த்து நிற்கத்தக்க, தீமையை மேற்கொள்ளத்தக்க பலன் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீமையை எதிர்த்து நின்று ஜெயிக்கத்தக்க, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமை நன்மையினாலே வெல்லுன்றதுக்கு அடுத்தவன் கெட்டது பண்ணா அவங்களுக்கு நல்லது பண்ணுன்ற மட்டும் அர்த்தம் இல்ல. சத்ருவின் வாழ்க்கையில தீமையை கொண்டு வந்தால் அந்த தீமையை எதிர்த்து நின்று அதை மேற்கொண்டு அதை துரத்துகிற அதிகாரமும் பலனும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பேசும்போது நீங்க சொல்லலாம், என்னைய பார்த்தா அப்படியா பிரதர் இருக்கு, நான் ரொம்ப பாவமா இருக்கேன். ஏன் அப்படி இருக்குன்னா, நீங்க உங்க ஆவியே பார்க்கல, நீங்க உங்க மாம்சத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க சரீரத்தையும் உங்களுடைய ஆத்மா இதையே சத்து வந்துட்டு இருக்கீங்க. அதுவும் கடந்த காலங்களை வைத்து உங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், யூ ஆர் பெட்டர் than that, யூ ஹேவ் a spirit inside of you. உங்களுக்குள் தேவ ஆவி அருளப்பட்டிருக்கிறது. யூ ஆர் ஃபார் பெட்டர் than that, யூ ஆர் ஃபார் பெட்டர் than that. ஒரு 10 தடவை கண்ணாடி மாதிரி போய் வீட்டுல சொல்லி பாருங்க, ஐ ஆம் a spirit man, நான் ஒரு ஆவி மனிதன், எனக்கு தேவ ஆவி அருளப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்து அதே ஆவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் எதை கண்டும் பயப்பட மாட்டேன், நான் அஞ்சாமல் முன்னோக்கி செல்வேன், ஏனென்றால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவருடைய ஆவி எனக்கு அருளப்பட்டிருக்கு சொல்லி பாருங்க. ஒரு 10-15 தடவை டெய்லி சொல்லி பாருங்க, என்ன ஆகுன்னு பாருங்க. உங்க மைண்டு மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும், உள்ள உண்டாகும். நீங்களும் நிர்பயமானவர்களாக மாறுவீங்க. பயம்னா என்னன்னே தெரியாத மாதிரி, பயமாவது இதாவது அப்படின்னு சொல்லி எதிர்த்து நிற்பீங்க. அதுக்கு வந்து நல்லா கவனிங்க, அதுக்கான இதை நான் உங்களுக்குள்ள இப்ப சொல்லி உருவாக்குறது இல்ல. இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து அதனாலே உங்களை புது சிருஷ்டியாக மாற்றி உங்களுக்குள் அந்த ஆவியை அவர் ஏற்கனவே வைத்து விட்டார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுதான் நான் மாறணும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. The problem is you are identifying with your wrong self. Identify with your right self, which is your spirit. நீங்கள் உங்களுடைய என்ன பண்றோம்னா, நம்முடைய தவறான சுயம் அதோடு நம்ம தொடர்பு படுத்திக் கொள்கிறோம். நமக்கு தவறான சுயம் வந்து மாம்சத்தினுடையது, நம்முடைய மெய்யான சுயம் வந்து ஆவி. அவர் ரியல் செல்ஃப் இஸ் அவர் ஸ்பிரிட். அதோட நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ தாவீது பாருங்க, வாழ்நாளெல்லாம் யுத்தம் செய்தான். அதன் விளைவு என்னன்னா, பெரிய அந்த எல்லையை அவன் கேப்சர் பண்ணான். சாமுவேல் நாட்களே சாமுவேல் இதை சொல்லுகிறான். அவன் வந்து தீரு ராஜாக்கு அந்த வந்து நிறைய அவனுக்கு ரொம்ப பீஸ் இருந்துச்சு. அவன் சொல்றான், எனக்கு சண்டையே இல்லைங்க, சச்சரவே இல்லைங்க, நான் சமாதானமா இருக்கேன். ஏன் சமாதானம் இருக்கான்னா, தாவீது அவ்வளவு யுத்தங்களை செய்து ரெடி பண்ணனால இவன் வந்து சமாதானமா சண்டை சச்சரவு இல்லாம இருக்கிறான். ஓகே, சில பேர் என்ன எப்படி ஈக்குவேட் பண்றாங்கன்னா, தாவீது கிறிஸ்து அடையாளமா இருக்காரு, சாலமோன் வந்து நமக்கு அடையாளமா இருக்காரு, அதனால அவர் எல்லா யுத்தம் பண்ணா நான் யுத்தம் பண்ண தேவையில்லை. அதாவது அது ஒரு விதத்துல கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. நான் பண்ண வேண்டிய யுத்தம் என்ன அப்படின்னா, எனக்கு யுத்தம் இல்லை என்றதை என்ஃபோர்ஸ் பண்றதா நம்ம பண்ண வேண்டிய யுத்தமே. Our war is to enforce the truth that there is no war. புரியுதா நான் சொல்றது? நமக்கு வேலை என்ன, எனக்கு யுத்தம் இல்லை என்கிற அதை எப்படி என்ஃபோர்ஸ் பண்ண முடியும்? அதுக்குதான் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இப்போ ஏதோ ஒரு தீமை நடந்துட்டு இருக்கு, நிறைய பேருக்கு ஒரு வியாதி வருது, கொரோனா மாதிரி ஏதோ வருதுன்னு. அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? பக்கத்துல 1000 பேரும் வலது புறத்துல 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. அப்ப நம்ம எப்படி யுத்தம் செய்யறோம் அப்படின்னா, நம்ம அந்த வார்த்தையை வாயால பேசுகிறோம், பேசி அறிக்கை செய்கிறோம், இதுதான் என்னுடைய ரியாலிட்டி என்று நம்ம சொல்லுகிறோம்.
சொல்லி நாம் அதை மேற்கொள்கிறோம். எதை மேற்கொள்கிறோம்? உனக்கும் வியாதி வரும், உனக்கும் இப்படிதான் ஆகுன்றதை மேற்கொள்கிறோம். இல்ல ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வைங்க, ஏதோ நம்ம கோட்டை விட்டோம், நமக்கு தெரியல, நம்ம எல்லாருமே லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். நமக்கு சில மிஸ்டேக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பண்ணிட்டோம், நமக்கு தெரியல, ஆவியினால நம்ம வாழல, மாம்சத்தை இடம் கொடுத்துட்டோம், எங்கேயோ மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஒரு வியாதி வந்துருச்சுனோடனே அப்ப என்ன சொல்லுது? இந்த வியாதி வந்தா அவ்வளவுதான், நீ பிழைக்கவே முடியாது, இல்ல இந்த மாதிரி நடந்துட்டா நீ இருந்து மீளவே முடியாது, இல்ல ஒரு பொருளாதார இழப்பு வந்துருச்சு, அப்ப சொல்லுது இனிமேட்டு இந்த இழப்புல இருந்து நீ மீளவே முடியாது, ஏன்னா யாருமே மீண்டதில்லை. அப்படிலாம் சத்தம் கேட்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? இல்ல இல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தை சாபத்துக்கு நீங்கள் ஆக்கி மீட்டுக் கொண்டான். நான் இந்த சாபத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். சொல்லிதான் நாம் மேற்கொள்கிறோம். அதுதான் நம்முடைய யுத்தம். அப்படிதான் நம்ம யுத்தத்தை ஜெயிக்கிறோம். சரி, சோ தாவீது இந்த முழு ஜோனும் பவர்ஃபுல் ஆண்டாம் பார்த்தீங்களா? எகிப்து நதி தூக்கி ஐப்ராத் வரைக்கும், ஐப்ராத்தையும் தாண்டி சீரியா வரைக்கும் ஆளு. அதாவது தேவன் குறித்த அந்த எல்லையை முழுமையாக அவன் கேப்சர் பண்ணிட்டான். கேப்சர் பண்ணி ஆளுகை செய்தான்ல. இதுதான் தாவீதின் கூடாரம். திஸ் இஸ் கால்ட் டேபர்னக்கிள் ஆஃப் டேவிட். அது வல்லமையுள்ள ஒரு கூடாரம். நிறைய பேர் ரொம்ப சிம்பிளா இன்டர்பிரட் பண்றாங்க. தாவீதின் கூடாரம்னா அது வந்து என்னன்னா அவன் வொர்ஷிப் பண்ணா அதான் அவன் கூடாரம். அதாவது நான் ரொம்ப நாள் யோசிக்கிறேன், ஏன்னா தாவீதை போல நடனம் ஆடிலாம் நிறைய பாட்டு பாடுறாங்க, தாவீதை போல ஆளுகை செய்துன்னு பாட்டு பாட முடியறாங்க. அவன் வந்து வெறும் மியூசிக் மாஸ்டர். அவன் என்ன கொயர் நடத்திட்டு இருந்தானா? கொயரும் நடத்தினான், ஆனா வெறும் கொயர் மாஸ்டர் இல்லைங்க, அவன் வந்து ஒரு ராஜா, ஆளுகை செய்து கொண்டிருந்தான். அப்ப தாவீதை போல நடனம் ஆடுறது ரொம்ப நல்லதுதான், ஆடுறது தப்பு இல்லை. ஆனா தாவீது ஆளுகை செய்தான், அவன் யுத்த மனிதனா இருந்தான், அவன் எல்லாவற்றையும் தன்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினான். அததான் கர்த்தர் நமக்கும் அதே வேலைதான் கொடுத்துருக்காரு. கிறிஸ்து ஆவிக்குரிய மண்டலத்திலே தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி, ஆவிக்குரிய மண்டலத்துல பூமியில இருந்த சிந்தி, அதன் விளைவாக ஆவிக்குரிய மண்டலத்திலே அதிகாரத்தையும் ஆளுகையும் எடுத்து வச்சுட்டாரு. இன்னைக்கு நாம் அதை எடுத்து இது என்னுடையது எடுத்துக்கொண்டு அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் பாருங்க, செயல்படுத்த பாருங்க, அதுதான் யுத்தம், நம்முடைய யுத்தம். சோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், ஒரு வியாதியோடு நம்ம யுத்தம் பண்ணல, அந்த வியாதிக்கு என் மேல் அதிகாரம் இருக்கிறது என்கிற அந்த எண்ணத்தோடு யுத்தம் செய்கிறோம். ஒரு பொருளாதார சூழ்நிலையோடு நம்ம யுத்தம் பண்ணல, ஆனா அந்த பொருளாதார சூழ்நிலைக்கு என் மேல் அதிகாரம் இருக்கிறது, அது என் வாழ்க்கையை முடிச்சிடும் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு நாம் யுத்தம் செய்கிறோம். ஒரு எனிதிங் எதனால நீங்க சொல்லுங்க, அதோட நம்ம யுத்தம் செய்யல, இது என்னை ஆளுகை செய்யக்கூடியது என்கிற அந்த எண்ணத்தோட நாம் யுத்தம் செய்கிறோம். அந்த யுத்தம் நமக்கு உண்டு. அதான் எபேசியர் 6 அதிகாரத்தை போல எழுதுகிறார். ஏன்னா துறைத்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் சேனைகள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, they want to put us into a box. எல்லாரும் இதுல இருக்காங்க, நீ தான், எல்லாருக்கும் இப்படிதான் அடிச்சு, உனக்கு இப்படிதான் நடக்கும். ஏற்கனவே நமக்கு பல ரவுண்டு மைண்ட்ல இதெல்லாம் ஓடி இருக்கு. அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, இவருக்கு இப்படி ஆச்சு, இவருக்கு இந்த மாதிரிதான் நடந்துச்சு, அவருக்கு இப்படிதான் ஆச்சு, அதனால நம்மளும் அந்த மாதிரிதான் இருக்கும், நம்மளும் அதே இடத்துல இருக்கோம், அதே சிம்டம்ஸ் இருக்கு, அதே சூழ்நிலை இருக்கு, அதே விதமான பொருளாதார பிரச்சனையில இருக்கும், அதே மாதிரி இருக்கும், அப்ப நமக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே நமக்குள்ள நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப முதல்ல என்ன ஆகுதுன்னா, இந்த யுத்தம் இப்படி நடக்கும், நம்ம சில காரியங்களை எதிர்த்து பேசும்போது அது உள்ள இருந்து வருது, உள்ள இருந்து அது பேசுது, அது சொல்லுது அப்படிலாம் இல்ல, இப்படிதான் ஆகும், அவருக்கு இப்படி ஆச்சுல, உனக்கு எப்படி மாறும்? எசேக்கியா ராஜாவை பார்த்து சனகரிப்பு இருக்கிற அந்த அசீரியன் இப்படி சொல்றான், நான் வந்து சமாரியா இப்படி பண்ணிட்டேன், ஆத்மா தேசம், அப்புறம் ஆதாமுரி என்னமோ சொல்லலாம், நிறைய ஊர் பேசலாம், இந்த ஊர் இப்படி பண்ணனாக்கும் அப்படி பண்ணனாக்கும், இதெல்லாம் செஞ்சனே, நீ தப்பிப்பியா? உன்னை விடுவேனா? ஏன் அவன் கடவுளுக்கு உன் கடவுளுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸா? இவ்வளவு பேரை நான் காலி பண்ணிருக்கேன், உன்னை என்னால பண்ண முடியாதா? என்ன பண்றான்? he is making you feel like everybody else. அவரும் இப்படிதான் இருந்தாரு, நீயும் இப்படிதான் இருக்க, அவரோட என்ன நீ பெரிய ஆளா? நீ என்ன பெரிய யோக்கியமா? அதான் பாருங்க, கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய சிலுவை, அவர் அதன் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கிற நீதியில நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா நம்ம யாரோடையும் பெட்டர் கிடையாது, யாரோடையும் நம்ம ஏதோ நமக்கு 2 கொம்பு முளைச்சிச்சு, வித்தியாசமா ஏதோ நம்ம சாதிச்சிட்டோம், அப்படியே வெட்டி முறிச்சிட்டோம் அப்படின்னு கிடையாது. நம்முடைய மேன்மையே இயேசு கிறிஸ்து, அவர் அருளுகிற அவருடைய நீதி. His standing has been given to us. நீங்க வந்து பிசாசை இயேசு எப்படி டீல் பண்ணலாம், அதே மாதிரி டீல் பண்ணலாம். இயேசு எப்படி வியாதி டீல் பண்ணலாம், அதே மாதிரி டீல் பண்ணலாம். அது எப்ப நடக்கும்னா, அந்த நீதியிலே ஸ்திரப்பட்டு இருக்கும் போது, அந்த நீதியிலே நாம் வளரும் போது, அதை குறித்து வாஞ்சிக்கும் போது. அதனாலதான் நான் நிறைய நேரம் சொல்றேன், இந்த பிளட் மெடிடேஷன், வேர்ட் மெடிடேஷன் ஏன் பண்றோம்? அது ஏதோ ஒரு கணக்கு இல்ல, ஓகே இன்னைக்கு 1/2 hour பண்ணியாச்சு, கணக்கு முடிஞ்சு,
பைபிள் ஹாஃப் அன் அவர் படிச்சாச்சு முடிஞ்சு அப்படின்னு இல்லை. இதையெல்லாம் படிக்கும் போது இல்ல தியானிக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை எழும்ப வேண்டும். என்ன வாஞ்சை? நான் நீதி, தேவ நீதி எனக்குள்ள அந்த உணர்வு பெருக வேண்டும். சோ அந்த தேவ நீதியின் உணர்வு நமக்குள்ள அதிகரிக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம் பண்றோம். Okay, we are doing all these things to increase the awareness of that free righteousness and the free stands that has been given to us. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த இலவசமான ஸ்டாண்ட், இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கிருபையினால் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கேட்டோம், அதனால அது கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வேற எதுவும் பண்ணல, அவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே என்னை ரட்சியும், எனக்கு உங்களுடைய நீதி தேவை. அது கூட சொல்ல தெரியாது. அவரு ஆண்டவரே நீர் வேணும், உங்களுடைய உதவி வேணும்னு கேட்டோம். ஆனா அவர் அதெல்லாம் சேர்த்து நீதியை கொடுத்து விட்டார். சோ அந்த நீதியில நம்ம நிக்கிறதுனால மற்றவனுக்கு புயல் அடிச்சு காத்தடிச்சு அவன் வீடு இடிஞ்சு போச்சு. ஆனா நாம் நிலையான அஸ்திபாரம், மாறாத அஸ்திபாரமாகிய தேவ நீதியிலே இலவசமாக கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் நீதியிலே நின்று கொண்டிருக்கிறோம். அதனால நம்மள எதுவும் அசைக்க முடியாது. சோ அப்பதான் இந்த யுத்தத்தை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அப்பதான் நம்ம செய்ய முடியும். நம்ம சொல்ல முடியும், இல்ல எனக்கு ஒண்ணும் ஆகாது. பக்கத்துல 1000 பேர் விடலாம், வலதுபுறத்துல 10,000 பேர் விடலாம், எனக்கு ஒண்ணும் ஆகாது, என்னை அது தொடாது. இவருக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படியே அழிஞ்சிட்டாரு. அவருக்கு இப்படியாச்சு அதன்ட்டார், நான் அப்படி ஆனா அப்படி அழிய மாட்டேன். அவருக்கு அது மாதிரி பாருங்க, அவருக்கு ஒரு மாதிரி தடையாச்சு, தடையானது அவ்வளவுதான். அவர் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நோ, நாட் ஃபார் மீ, நாட் ஃபார் மீ, எனக்கு இல்ல, என்னை அது அணுகாது, என்னை அது தொடாது. இதுதான் நம்முடைய யுத்த ஸ்டேட்மெண்ட். எந்த துறைத்தனமா இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய ஆளுகையாவும் இருக்கலாம், அது ஒண்ணு சொல்லலாம். ஆனா அதுக்கு எதிர்த்து பேசுறதா நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு துறைத்தனம் உங்க வாழ்க்கையில முட்டுக்கட்ட போடுதா? துறைத்தனம்னா ஒரு விதமான டொமினியன், பூமியில இருக்கிற அதிகார மையம், ஒரு ஆளுகை. அது ஒரு மெடிக்கல் டொமினியனா இருக்கலாம், இல்ல ஒரு கவர்மெண்ட் டொமைனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு எந்த விதமா இருக்கலாம். அது உங்க வாழ்க்கையில முட்டுக்கட்ட போடுதா? இல்ல சட்டமா இருக்கலாம். பிரதர் சட்டத்தின்படி இப்படிதான் பிரதர், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு தெரியாத 1000 10,000 வழியில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓகே, எந்த சட்டம் உங்களை விட மாட்டேங்குதோ அது இருக்கிற ஓட்டையை அவருக்கு தெரியும். ஓட்டையை போட விட்டதே அவர் தான். எதுக்காக போட விட்டுருக்காரு? உங்களுக்காக போட விட்டுருக்காரு. அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் எனக்காக சட்டத்தில் கூட ஓட்டையை போட்டு வைத்திருக்கிறார். என்னங்க இப்படி சொல்றீங்க? நம்ம குட் சிட்டிசன்ஸா இருக்கணும், அதெல்லாம் இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயேசு கிறிஸ்து வரி கட்டும்போது என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? அவர் எங்கேயா போய் ஏதாவது வேலை பார்த்தானா அந்த காசு தான் எடுத்து கொடுத்துருக்கணும். அப்படியா பண்ணாரு? மீன் போட்டாரு, தூண்டில வந்துச்சு, கொடுத்தாரு. அது ஆண்டவர் பிரச்சனைங்க. நீங்க போய் சட்டத்தை உடைங்கன்னு நான் சொல்லல, நீங்க சட்டத்துல ஓட்ட போடுங்கன்னு நான் சொல்லல. அதெல்லாம் நீங்க பண்ண வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் செய்வார், அவர் செய்வார், நீங்க அவரை விசுவாசியுங்கள். ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லுது, அவங்களுக்காக என்னெல்லாமோ செய்வார். ஏன்னா பேதுரு ஜெயில இருக்கான். பேதுரும் இன்னொருத்தரும், ஐ திங்க் பேதுருவா இன்னொரு அப்போஸ்தலர் இருக்கலாம்னு தெரியல, யாரும் தெரியல. அந்த சம்பவம் காலில் வந்து பாக்குறாங்க, யாரையும் காணோம், பூட்டு அப்படியே இருக்கு, லாக் அப்படியே இருக்கு, பயோமெட்ரிக்ஸ் லாக் அப்படியே இருக்கு. அது ஒன்றும் இதாகல, ஓப்பனே ஆகல, இன்டாக்டா இருக்கு. எல்லாம் திண்டுக்கல் பூட்டு அப்படி தொங்குது, அப்படியே தொங்குது. ஆனா உள்ள ஆழ மட்டும். இதுதான் இந்த மாதிரி ஆண்டவருக்கு 1000 மொழிகள் இருக்கு. அதனால நம்ம அதை பத்தி யோசிக்க வேணாம். அவர் செய்வார். ஆனால் நாம் நிற்போம் விசுவாசத்திலே. கர்த்தர் எனக்கு செய்வார். ரைட். சோ தாவீதின் கூடாரம்னா இதுதான், இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆளுகை. நம்ம தான் என்ன சொன்னேன், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதை செஞ்சுட்டாருன்னா மற்ற எல்லாம் இதுல இருக்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ரைட்டா? சோ விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் எடுப்பித்தார். எப்படி எடுப்பித்தார்னா பிரம்மாண்டமாக அவர் எடுப்பித்தார். எப்படி பிரம்மாண்டமாக எடுப்பித்தார்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருடைய எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி தாவீதின் சிங்காசனம், ஆவிக்குரிய மண்டலங்களிலே இருக்கிற தாவீதின் சிங்காசனத்திலே இயேசு கிறிஸ்துவை அமரும்படி செய்து விட்டார். அவர் இப்பொழுது தாவீதின் சிங்காசனம் எங்க இருக்குன்னா இஸ்ரேல் தேசத்துல இல்ல இஸ்ரேல் தேசத்தின் மேலே மட்டும் ஆளுகை இல்லை, முழு உலகத்தின் மேலும் ஆளுகை இருக்கிறது. ஒரு வசனத்தை வேகமாக வாசிக்கிறேன். தாவீது சிங்காசனத்தை எப்படி ரெடி பண்ணியிருக்காரு காட்டுறதுக்கு. வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும், வெளிப்படுத்தல 5:12, ரெவல்யூஷன் 5:12, ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் எதெல்லாம் பெற்றுக்கொள்ள பாத்திரர்? வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். ஓகே, இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல வசனம் வரும். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பூமியில் இருக்கிற ராஜ்யங்கள்,
ரெவலேஷன் 11 வரும். பூமியில் இருக்கிற ராஜ்யங்கள் அவைகள் கிறிஸ்துவினுடையவைகளாய் மாறிவிட்டது. All the kingdoms of this earth have become kingdoms of Christ and his Father. கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் உரிய ராஜ்யங்களாக மாறிவிட்டது. சோ வெறும் இஸ்ரவேல் இந்த தாவீதின் கூடாரம், விழுந்து போன கூடாரம், எடுப்பிக்கப்பட்ட கூடாரம் வெறுமனே இஸ்ரேல் தேசத்தை மட்டும் மையமாக வைத்தல்ல, இது உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிற கூடாரம். இந்த கூடாரத்தை அவர் எடுத்துக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பேசும் போதே சொல்றாரு, நான் விடிவெளி நட்சத்திரமும் தாவீதின் வேறுமா இருக்கிறேன். I am the root of David. ஏசாயா 16 அதிகாரம் சொல்லப்பட்டிருந்தது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செடி. அதுதான் இயேசு கிறிஸ்து, நான் தான் அதுன்னு சொல்றேன். சோ தாவீதின் கூடாரம் எடுப்பிக்கப்பட்டாயிற்று. அது ஆவியிலே ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய மண்டலத்திலே கடந்த காலம், நிகழ்காலம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அது ஏற்படுத்தியாச்சுன்னா ஏற்படுத்தினது அவ்வளவுதான். ஒன்ஸ் அது நடந்தது அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இட்ஸ் a permanent kingdom. அதுக்கு முடிவு இல்லாத ராஜ்யம். அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நம்ம அந்த ஆவியில இருக்கிறது எப்படி பெற்றுக்கொள்ளல, ரிசீவ் பண்ண தெரியாதனால நம்ம இன்னும் வரலன்னு ஏதாவது கம்பி சுத்தலாம், கதை விடலாம். ஆனால் நமக்கு தெரிந்தால், எடுக்க முடிந்தால், அதுக்கு அவைலபிளா இப்பயும் இருக்கு. அந்த தாவீதின் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. பூமி முழுவதன் மேலும் அது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து ஆளுகிறார். இதெல்லாம் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டாயிற்று. ஆனால் ஆவியில் இருக்கிற இந்த நிஜங்களை நாம் ஏற்றுக்கொள்ள, பெற்றுக்கொள்ள நமக்கு காலதாமதம் ஆகிறது. அது காலதாமதம் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஆயிருக்கு. அதனாலதான் நாம் இன்னும் சில காரியங்களோடு போராட்டத்திலே இருக்கிறோம். இன்னும் முழு வெற்றி பெறாமல் இருக்கிறோம். அப்ப வெற்றி பெறாமல் இருக்கிறனால இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது எப்படி இன்னும் எடுத்துக்கன்றதான் ஃபோக்கஸ் பண்ணும். எப்படி நான் அதை பெற்றுக்கொள்வது, எப்படி நான் அதை ரிசீவ் பண்றது. சொல்றேன், உங்களுக்கு நடந்த எந்த தீமைக்கும் கர்த்தர் காரணம் இல்லை. உங்களுக்கு நடந்த எந்த தீமைக்கும் கர்த்தர் காரணம் இல்லை. அதோட சேர்த்து சொல்லிடுறேன், எந்த தீமை நடந்திருந்தாலும் அதை மேற்கொள்ளத்தக்க வல்லமையும் அதிகாரமும் நன்மையும், குட்னஸ் டு ஓவர்கம் தட் ஈவில் God has placed inside of you. உங்களுக்குள்ள தேவன் அதை வைத்திருக்கிறாங்க. எந்த தீமை நீங்க சொல்லலாம், இப்படி ஆயிடுச்சுங்க, அப்படி ஆயிடுச்சுங்க, இப்படி தீமை ஆயிடுச்சு, அப்படி தீமை ஆயிடுச்சு, யோசித்து பார்க்க முடியும் தீமை ஆயிடுச்சு. நோ, என்ன ஆனாலும் சரி, அதை மேற்கொள்ளக்கூடிய பலனையும் அந்த நன்மையும், the goodness to overcome that evil, God has placed inside of you. உங்களுக்குள்ள தேவன் ஏற்கனவே வைத்து விட்டார். நீங்கள் விசேஷமானவர்கள். சோ தாவீதின் கூடாரம் எடுப்பிக்கப்பட்டாயிற்று. ஓகே, விழுந்து போன தாவீதின் கூடாரம் எடுப்பிக்கப்பட்டாயிற்று. இட் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட். அண்ட் அது வல்லமையுள்ள கூடாரமாய், மகிமையுள்ள கூடாரமாக அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சகல துறைத்தனங்கள், அதிகாரங்கள், ஆளுகைகள் இவைகளின் மேல் அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஓகே, அதை விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டு நாம் செயல்படுத்துகிறோம். சோ அந்த ஆமோஸ் 9 திரும்ப போவோம். அதுல இருந்து ஒரு காரியத்தை நம்ம வேகமா படிக்கலாம். அந்த 12 தாவீது கூடாரம் எடுப்பிக்கப்பட்டிருக்குல்ல, அதுல மீதி இருக்கிற காரியங்கள் மட்டும் வேகமா நான் சொல்றேன். திறப்புகளை அடைத்து பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ தாவீதுடைய சிங்காசனம் தாவீது காலத்துல மட்டும் இல்ல, சாலமோனும் அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்தா ஆளுகை செய்தான். சோ அந்த சிங்காசனம் எப்படி இருந்ததுன்னு மட்டும் கொஞ்சம் வாசிக்கிறேன் லைட்டா, சரியா? அதை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். எங்க இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். So what kind of life God wants you to live? எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழும்படி தேவன் விரும்புகிறார் என்பதை மட்டும் வேகமாக நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நாம் ஜெபிக்கலாம். 1 ராஜாக்கள் இதெல்லாம் கண்டிப்பா நம்ம அடிக்கடி வாசிக்கணும். அப்பதான் நமக்கு கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு அப்படிலாம் தெரியும். எப்படிப்பட்ட, அதாவது என்ன வச்சிருக்காரு, எப்படிப்பட்ட வாழ்க்கை, வாட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் he has promised for us, he has for us. தாவீதின் கூடாரத்தின் நாட்கள், ஓகே, அது எப்படி இருந்தது? முன் இருந்தது போல ஸ்தாபிப்பேன்றார்ல, அதனால அது எப்படி இருந்ததுன்றதை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் அதிலே 25வது வசனம் வாசிக்கிறேன். 1 Kings chapter 4 or 1 Kings chapter 4 அதுல 25வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவர் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். சாலமோனுக்கு 4000 ரத குதிரை லாயங்களும் 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். மேற்சொல்லிய மணியக்காரர்கள் ஒவ்வொரும் தன் மாதத்திலே சாலமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கு யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவுமின்றி பராமரித்து குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வார்கோதுமையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி அவைகள் இருக்கும் ஸ்தலத்துக்கு கொண்டு வந்தார்கள். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மண்டலத்திலான மனோவிருத்தியையும் கொடுத்தார்.
சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்திலும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கலும் சாலமோனுடைய ஞானம் சிறந்ததாய் இருந்தது. அவன் எஸ்ராகியனாகி ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்த்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபல்யமாய் இருந்தது. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு தண்டு வரைக்கும் உள்ள ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகியவைகளை குறித்து வாக்கியங்களை அவன் சொன்னான். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட யூதாவின் சகல ராஜாக்களிடமிருந்தும் ராணத்தின் ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். சரி, ஓகே. இன்னொரு பகுதி பார்க்கிறேன், வாசிக்கலாம். இதுல நீங்க ஆக்சுவலா உங்களுக்கு ரொம்ப டைம் இருக்கும்போது இதெல்லாம் தொடர்ந்து படிச்சு பாருங்க. சாலமோனுடைய இந்த ஒர்க்ஸ், அவன் செய்த வேலைகள், அதை பத்திலாம். அதாவது மரம், கல்லு இதை வச்சுலாம் ஒர்க் பண்றாங்க. நீங்க மரம் கல்லை வச்சு ஒர்க் பண்றான். தேவாலயம், அவன் வீடு எல்லாம் கட்டுறான். லீபனோன் வனம்னா ஒரு இதெல்லாம் தோட்டமா நம்ம கட்டுறான். பயங்கரமா ஆர்கிடெக்சரல் ஒர்க்கு வருஷங்களா கட்டுறான். மரத்துல கல்லுல செஞ்சுட்டு ஃபுல்லா கோல்டு வச்சு போடுறான். கல்லு ஒரு இடத்துல கூட காணப்படாது இல்லையா? பார்த்தா ஃபுல்லா கோல்டா இருந்துச்சு. அதுக்காக தான் நான் அது பார்த்துட்டு இருக்கேன். நான் அதை எடுத்து வாசிக்கிறேன் உங்களுக்கு. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம். ஓகே, பெரிய பேசேஜ் வாசிக்க போறேன். நோட் பண்ணுங்க, நீங்களும் இதை பாருங்க. இந்த பேசேஜ் எல்லாம் படிக்கும் போது நீங்க என்ன சொல்லணும்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஏற்படுத்தியாச்சு. இது பழைய கூடாரம். இது நான் படிச்சுட்டு இருக்கிறது புது கூடாரம் இல்ல. பழைய கூடாரமே எப்படி இருந்தா புது கூடாரம் எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்திலே நீங்கள் பங்குள்ளவர்களா இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட ரட்சிப்பு உங்களுடையது என்பதை யோசித்து பாருங்க. இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம் எழுதியிருக்கு. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிக்கிறேன். சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறைய இருந்தது. சாலமோன் ராஜா அடித்த பொன் தகடால் 200 பரிசைகளை செய்வித்தான். ஒவ்வொரு பரிசையும் 600 சேக்கல் நிறை பொன் சென்றது. கோல்டுலயே இந்த ஷீல்டு இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கான் எக்கச்சக்கமா. அடித்த பொன் தகடால் 300 கேடகங்களை செய்வித்தான். ஒவ்வொரு கேடகத்துக்கும் 3 ரத்தால் பொன் சென்றது. இதெல்லாம் நீங்க இப்படி படிக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, இங்கிலீஷ் பைபிள் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு இது என்ன அந்த மெஷர்மெண்ட் வருதுல, அதை கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் எவ்வளவு கரெக்டா தெரியும். அதெல்லாம் நீங்க பொறுமையா ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்து நீங்க பார்த்து படிங்க. இதெல்லாம் நீங்க படிச்சாதான் தேவன் வாழ விரும்புகிற வாழ்க்கை நம்ம வாழ்றோமா அந்த லெவல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்ம இதுக்காக நமக்கு ஒரு கேள்வி வரும். ஓ, இப்படிலாம் வச்சிருக்காரா? இதெல்லாம் நிறைய பேர் படிக்கிறதே இல்லை, பாக்குறதே இல்லை. ஏதோ இதெல்லாம் எதுக்கு ரொம்ப முக்கியம், பரலோகம் போனா முக்கியம் நினைக்கிறாங்க. அவங்க விசுவாசப்படி ஆகும். அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கணும் அது நடக்கும். தேவன் இதெல்லாம் ஏன் எழுதி வச்சிருக்காரு யோசிக்கணும் இல்லையா? சில பேர் இதெல்லாம் பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்றாங்க. தாவீதுன்னு சொல்லிட்டாரு, முன்னாட்டுல இருந்த போல தாவீது சிங்காசனத்தை எடுப்பிப்பேன்னா அது கிறிஸ்துக்குள்ள நடந்துருச்சு. சரி, அந்த சிங்காசனம் எப்படி இருந்துச்சு, எப்படிப்பட்டதா இருந்தது? பழைய ஏற்பாட்டுல அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குல்ல. இதை விட மிகப்பெரியதான் நம்ம கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா அட்லீஸ்ட் இதை பார்க்கணும்ல, அதுக்குதான் சொல்றேன். சரி, அடித்த பொன் தகடால் 300 கேடகங்களை செய்வித்தான். ஒவ்வொரு கேடகத்துக்கும் 3 ராத்தல் பொன் சென்றது. அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான். பாருங்க, பெரிய வீடு எல்லாம் கட்டி வச்சிருக்கான். ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும் பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்துக்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாய் இருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே இருந்தது. அதாவது த்ரோன் மாதிரி இருந்ததான். 2 ஆம்ரெஸ்ட் 2 பக்கமும், அது 2லயும் சிங்கம் இருந்துச்சா. 6 படிகளிலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பானபாத்திரங்கள் எல்லாம் பொன்னும், லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமூட்டுகளை எல்லாம் பசும் பொண்ணுமா இருந்தது. குக்கர் மேட் ஆஃப் கோல்டு, பேன் மேட் ஆஃப் கோல்டு, டம்ளர் மேட் ஆஃப் கோல்டு, ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாய் எண்ணப்படவில்லை. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோட கூட தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது. பெரிய ஃபிளீட் வச்சிருக்கான், பிசினஸ் ஃபிளீட். தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும், ஐ திங்க் இதெல்லாம் இந்தியால இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன், யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இருதயத்திலே ஆண்டவர் யோசிச்சு பாருங்க, பிதா பத்தி பேசுறாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பிதா எப்படிப்பட்டவர் அப்படின்றத பேசுறாரு. அப்ப சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க.
அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அது ஒண்ணும் பண்றது இல்லை. ஆனா சாலமோன் முதலாய் தன்னுடைய சர்வ மகிமையிலே இவைகளில் ஒன்றை போல அகில முடித்து இருந்ததில்லை. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, சாலமோனோட பெரியவர் தான்றதையும் தன்னுடைய பிதான்றதையும் சொல்ல வர்றாரு. அதுக்காக தான் சாலமோன் எவ்வளவு பெரியவன்னு தெரியணும். தாவீதின் சிங்காசனம்ன்றது வந்து தாவீது கூடாரம்ன்றது சாலமோனையும் சேர்த்துதான். அது அவங்க தாவீதுடைய வம்சாவளி அவர்கள். ஏன்னா தாவீது காலத்துல எல்லாம் தே ரீச் த பீக். அந்த பீக்ல இருந்து அவங்க டொமினியன் செய்த 40 வருஷம் சாலமோனுடைய நாட்கள். சோ தாவீதின் கூடாரத்தின் உச்சக்கட்ட நாட்களை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இதுதான் அவங்களோட பீக். இதுக்கப்புறம் அந்த பீக் வரவே இல்லை. ஏன்னா அவங்க கத்தரை விட்டு விலகிட்டாங்க, தாவீதின் குடும்பம் கீழே போனாங்க, அதனால தோல்விகள் வந்தது. பட் இந்த பீக் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இதே மாதிரிதான் கர்த்தர் நமக்கு செய்ய முடியும். சரியா? முதல்ல ஏன்னா விசுவாசம் கேள்வினாலே வரும். எனக்கு விசுவாசமே இல்லை. ஆனா திரும்ப திரும்ப படிங்க இதை உட்காந்து எடுத்து. ஏன்னா கேட்க கேட்க பார்க்க தான் வரும். நீங்க சொல்லலாம், என் பிரதர் இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு சுத்தமா போறதில்ல பிரதர், என்கிட்ட இருக்கிற கோல்ட கூட நான் அடகு வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு நீங்க சொல்லலாம். நீங்க அப்படியே இருக்க விரும்புறீங்களா இல்ல மாற விரும்புறீங்களா? மாற விரும்புறீங்கன்னா இதை பாருங்க, அதை பார்த்துருக்காதீங்க. ஐயோ இவனுக்கு பே பண்ணணும், இவனுக்கு இந்த தங்கம்லாம் போச்சே, இப்படி போயிருச்சே, அப்படி போயிருச்சே அப்படின்னு பார்க்காதீங்க. எதை படிக்கணும்? இதை பார்க்கணும். ஏன்னா இது வந்து பேர் மினிமம் நான் சொல்றேன். இதுதான் ஆண்டவரோட ஸ்டாண்டர்ட். ஏன் ஸ்டாண்டர்ட் இல்ல நான் சொல்லல. நான் எனக்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஸ்டாண்டர்ட்லாம் வைக்க தெரியாது. ஆண்டவரோட ஸ்டாண்டர்ட் இது. சரியா? இன்னும் பார்க்கலாம். சாலமோன் ராஜா ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோன் இருதயத்தில் தேவன் அருளிய ஞானத்தை கேட்கறதுக்காக சகல தேசத்தார் அவன் முக தரிசனத்தை நாடினார்கள். வருஷா வருஷம் அவர்கள் காணிக்கை ஆகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்த வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். காணிக்கைனா அது வேற அர்த்தத்துல வருது. ராஜா கொடுக்குற ட்ரிபியூட். நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நீங்க ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிலாம் இல்லாம இருக்கலாம். சரியா? நீங்க வந்து ஏதோ வேலை பார்த்துருக்கலாம். ஏன் உங்களுக்கு காணிக்கை வரக்கூடாதா? வரலாம், வரும். விசுவாசித்தால் வரும். ஜெபம்னுங்க, ஆண்டவரே எனக்கு உங்களுக்கு வேற இன்கமே இல்லாத சூழ்நிலை இருக்கீங்கன்னா யாருக்கா போன் பண்ணி கேட்க வேணாம், ஐயா எனக்கு ஒரு காணிக்கை அனுப்புங்கன்னு. நான் வருன்றேன். விசுவாசியுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது, 12000 குதிரை வீரர் இருந்தார்கள். அவைகள் ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவள் எருசலேமிலே தன்னிடத்தில் வைத்திருந்தான். எருசலேமில் ராஜா வெள்ளியை கற்களை போலவும் கேதுரு மரம் வந்து இப்ப நம்ம டீ கூட்டு அந்த மாதிரி கொஞ்சம் பயங்கரமான வீட்டுலாம் சொல்றோம். டீக்கு மேலே ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு டீ கூட்டு ரொம்ப பெரிய வீட்டு. அது மாதிரி அந்த நாட்கள்ல ரொம்ப பாப்புலரா இருந்தது. ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப காஸ்ட்லி. கேது மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கும் காட்டத்தி மரங்களை போலவும் அதிகமாக்கினான். சாலமோன் தனது குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர்கள் புடவைகளை ஒப்பந்த விலை கிரயத்துக்கு வாங்கினார்கள். எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசும் ஒவ்வொரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசுமா இருந்தது. இந்த பிரகாரம் ஏத்தியரின் ராஜாக்கள் எல்லாருக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட மகிமை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் கர்த்தருடைய மகிமை. இப்படி இருக்கணும். மகிமைனா இதுதான். பார்த்தா 4 பேருக்கு தெரியணும். அதுதான் மகிமை. சரியா? தேவ மகிமை அப்படியே இறங்குச்சு. என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்லை, நாங்க அப்படியே கொஞ்சம் ஜோம் பண்ணி கிளம்பி போயிட்டோம். இல்ல. அது வந்து துவக்கம். அது மகிமை இல்லை நான் சொல்ல. அது மகிமை துவக்கம். மகிமை வந்து பல ரூபங்களிலே விதங்களிலே வெளிப்பட முடியும். இதெல்லாம் இருக்குது. சோ விழுந்து போன கூடாரம் எடுப்பிக்கப்பட்டிருக்கா, இப்படி எடுப்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு போங்க, இதெல்லாம் தியானிங்க. தியானிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்னா, உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரத்யேகமான விசேஷமான இருக்கிறது என்பதை உங்களுக்கு தரிசனமாக காட்டுவார். உங்க மைண்ட்ல அந்த படங்கள் வர ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை நீங்க படிக்கும் போதே உங்களுக்கானவைகள் வர ஆரம்பிக்கும். அப்ப அதை நீங்க பாருங்க, அதை நீங்க ஆவியில பார்ப்பீங்க. பார்த்துட்டு அதை நீங்க பேசுங்க, அறிக்கை செய்யுங்க, உங்களுடைய உங்களுக்கு உண்டாகும். லாஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். தயவு செய்து இன்னைக்கு நான் பேசின செய்தியோட உங்க சூழ்நிலையை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. பார்த்தால் உங்களுக்கு வந்து விசுவாசமே போயிடும். உங்க சூழ்நிலை எப்படிதான் இருக்கு. நீங்க சொல்ல பிரதர் அதில் பாதாள இருக்கீங்க, நோ ப்ராப்ளம். தரிசனம் என்பது கூலியில் இருக்கிறவர்களுக்கும் உதவி செய்கிறது. இன்ஃபேக்ட் குழியில் இருக்கிறவங்க ரொம்ப உதவி செய்கிறது. இதுதான் தரிசனம். இப்ப நான் பேசுறதுதான் தரிசனம். கர்த்தவங்களை குறித்து வைத்திருக்கிற தரிசனம். அதோடைய ஒரு ஃபவுண்டேஷன் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்க படிக்கும் போது, நீங்கள் தியானிக்கும் போது இன்னும் கர்த்தர் உங்களுக்கு இன்னும் காட்டுவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து நிறுத்தி விட்டார். அது ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறது. உங்களுக்கு தேவையானவைகள், கர்த்தர் உங்களுக்கு பேசி இருக்கிறவைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், அது எல்லாத்துக்கும் தேவையானதும் அதுக்குள்ளே இருக்கிறது. சரி, ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah.
Thank you, Heavenly Father. Ribra canto rimba kento rudo rimba kadara brante darabo. Kira ramba canto rumbo kira angatoro bronte ribra canto ribarendaro. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பிக்கிறவரே ஸ்தோத்திரம். Hallelujah. எடுப்பித்து நிறுத்தினவரே ஸ்தோத்திரம். Hallelujah. 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 கிறிஸ்துவில் இந்த வார்த்தை நிறைவேறியதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் இந்த வார்த்தை நிறைவேறியதற்காக ஸ்தோத்திரம். Hallelujah. 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 கர்த்தாவே, நாங்கள் எங்களை உங்களுடைய பாதத்திலே இந்த நேரத்தில் சமர்ப்பிக்கிறோம். Hallelujah. இந்த மேன்மையான வார்த்தைகள், Hallelujah. இந்த வல்லமையுள்ள வார்த்தைகள், Hallelujah. Hallelujah. எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுதலுக்குள் வரும்படியாக நாங்கள் Hallelujah. 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 எந்தெந்த இடங்களிலே, வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளிலே தோல்வியையும் ஆண்டவரே அவமானங்களையும் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ, Hallelujah. அந்த இடங்களிலே உங்களுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு அதனுடைய மேன்மையான மகிமையான காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Hallelujah. Hallelujah. ஆவிக்குரிய மண்டலங்களே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற இந்த தாவீதின் கூடாரம் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஸ்தாபிக்கப்படுவதாக. எங்களுடைய பொருளாதாரத்திலே, எங்களுடைய சரீர சுகத்திலே, எங்களுடைய ஊழியங்களிலே, Hallelujah. Hallelujah. அவன் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்படியாக நாங்கள் Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. உடைய மகிமை தொடர்ந்து வெளிப்படுவதாக. இந்த மகிமை தொடர்ந்து வெளிப்படுவதாக. Thank you, Lord. Thank you, Lord. கர்த்தருடைய பந்திக்கு செல்லலாம். Thank you, Lord. Thank you, Father. ஆண்டவருடைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பிற்கப்பட்ட உடைய சரீரத்துக்காக நன்றி. எங்களுக்காக சிந்தப்பட்ட உடைய ரத்தத்துக்காக நன்றி. Thank you, Lord. புது உடன்படிக்கைக்குரிய இந்த சரீரம் புது உடன்படிக்கைக்கு அடையாளமான ஆண்டவரே இந்த ரத்தம் இவைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Lord. இவைகளால் எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது, இவைகளால் எங்களுக்கு பலன் உண்டாயிருக்கிறது, இவைகளால் எங்களுக்கு Hallelujah நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்களுக்கு எதிராக இயேசுவின் நாமத்திலே பேசுகிறேன். Thank you, Lord. இயேசுவின் நாமத்திலே பலவீனங்கள் மாறுவதாக. Hallelujah. Every value in the body, in the blood and other things. Hallelujah. எதெல்லாம் சரியா இல்லையோ இயேசுவின் நாமத்திலே அவர்கள் சீராகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Hallelujah. தாவீதின் கூடாரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. இந்த கூடாரத்திலே Hallelujah சுகம் உண்டாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சுகம் உண்டாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord. பலன் உண்டாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. இந்த நேரத்தில் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஸ்தோத்திரத்தோடு நம்முடைய சரீரத்தின் ரத்தத்தில் நாங்கள் பங்கு பெறுகிறோம். Thank you, Lord. ஆண்டவரே பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமையுள்ள இந்த வார்த்தைகள், ஜீவன் நிறைந்த இந்த வார்த்தைகள் எங்களை தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருப்பதாக பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதாக கரத்தில் எங்களை ஒப்புக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்தின் மீதியான நாட்கள், இந்த வருஷத்தின் மீதியான நாட்கள் நாங்கள் இழந்தவைகளை சுதந்திரிக்கிற நாட்களாய், சத்துருவை கொள்ளையிடுகிற நாட்களாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். There is no plan B. There is no plan B. அந்த வருஷ ஆரம்பத்தில் கர்த்தர் எங்களுக்கு சொன்னீர், அதிலே நீர் மாறவில்லை, அதிலே மாற்றம் இல்லை. சொன்னது தான். No change. Thank you, Lord. We stick to it. We believe it. We agree with you. Yes. Thank you. No matter what's going on, we stick to it. என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே, எப்படி சூழ்நிலை மோசமானாலும் சரி, இதோடு நாங்க எங்களை மறுபடியும் இணைத்துக் கொள்கிறோம். அதே வார்த்தையை சொல்லுகிறோம். இழந்தவைகளை திருப்பிக் கொள்வோம், சத்துருவை கொள்ளையிடுவோம். இழந்தவைகளை திருப்பிக் கொள்வோம், சத்துருவை கொள்ளையிடுவோம். தேங்க்யூ லார்ட். இது நிச்சயம் நிறைவேறும். நிச்சயம் நீர் செய்வீர். உங்களுடைய கரத்தில் எங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம். உம்முடைய கரத்தின் மேல எங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுடைய கரத்தின் மேல் அல்ல, உம்முடைய கரத்தின் மேல். கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். தாவீதோடு இருந்த கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். அப்படியே செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Thank you. God bless you. See you in the next meeting.